إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء. اتقوا الله الذي تساءلون به والأرحام، إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فإن أصدق الحديث كتاب الله، وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة، وكل ضلالة في النار. அன்பிற்குரிய நறுமை சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நமது இன்றைய வகுப்பில், நேற்றைய வகுப்பினுடைய தொடர் அல் குர்ஆன் கற்றுத்தரும் அற்புதமான பிரார்த்தனைகள். அதில் நாம் 28வது பிரார்த்தனை வரை நாம் பார்த்தோம். 28வது பிரார்த்தனை யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீனுடைய வயிற்றிலிருந்து அல்லாஹ் மீது முழுமையாக நம்பிக்கை வைத்தவர்களாக, அல்லாஹ்வால் தான் என்னை காக்க முடியும் என்ற அந்த உறுதியான நம்பிக்கையோடு அவர்கள் அந்த இருளில், கடலுடைய இருள், அந்த மீனுடைய வயிற்றுடைய இருளில் இருந்து அவர்கள் உறுதியாக நம்பினார்கள். எனது இந்த அழைப்பை செவியேற்பதற்கு அல்லாஹ் மாத்திரம்தான் ஆற்றல் மிக்கவன், அவனால் மாத்திரம்தான் செவியேற்க முடியும் என்ற அந்த உறுதியான நம்பிக்கையோடு அவர்கள் கேட்ட இந்த பிரார்த்தனை, இதற்கு அல்லாஹு தஆலா பதிலளித்து அவரை அந்த நெருக்கடியிலிருந்து காப்பாற்றியதாக குறிப்பிடுகிறான். எனவே இந்த துஆவை நாம், துஆவுடைய வார்த்தைகளை மனனமிடுவது மட்டுமல்ல, அந்த நம்பிக்கையோடு நாம் ஓத வேண்டும். அந்த நம்பிக்கையுடன் நாம் ஓத வேண்டும் என்ற பகுதி மிக முக்கியமானது. நாம் எவ்வளவுதான் வார்த்தைகளை அழகாக நாம் மரணமிட்டுக் கொண்டாலும் அதை நாம் அந்த உறுதியான நம்பிக்கையோடு, அல்லாஹு தஆலா இந்த நெருக்கடியான சூழலிலிருந்து என்னை காப்பதற்கு அவன் பேர் ஆற்றல் மிக்கவன் என்ற அந்த உறுதியுடன் ஒருவர் கேட்க வேண்டும். துஆவில் மிக முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு பகுதி அது. இந்த துஆ லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். இன்று நாம் ஒரு பார்க்கக்கூடிய ஒரு வேதனையான நிலை என்னவென்றால், அதாவது அல்லாஹு தஆலா மக்கா காஃபிர்களை பற்றி சொல்லும் போது, அவர்கள் ஒரு நெருக்கடியான நிலை அவர்கள் சிக்கிக் கொண்டால், அவர்கள் கடல் பிரயாணத்தில் பலமாக அலை வீச ஆரம்பிக்கிறது, புயல் அடிக்க ஆரம்பிக்கிறது என்று சொன்னாலே அந்த கடல் பிரயாணத்தில் அவர்கள் இஹ்லாஸாக அல்லாஹ்வை அழைக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் காஃபிர்கள். ஆனால் இன்று பார்த்தீங்கன்னா முஸ்லீம்கள் என்று சொல்லக்கூடியவர்கள், அவர்கள் நெருக்கடியான நிலையாக இருக்கலாம், அவர்கள் நல்ல நிலையோடு இருக்கக்கூடிய நிலையாக இருக்கலாம். என்ன செய்கிறார்கள்? அவர்கள் அழைப்பது அவுலியாக்களை, அவர்கள் அழைக்கக்கூடியது முஹித்தீன் அப்துல் காதர் ஜீலானி என்று அழைக்கக்கூடியவர்களாக, இப்படி அழைக்கக்கூடிய ஒரு நிலை, அன்றைய மக்கா காஃபிர்களுடைய நிலையை விட ஒரு மோசமான நிலை என்று நாம் பார்க்கிறோம் முஸ்லிம்களுக்கு மத்தியில். எனவே இது ஒரு வேதனையான, ஒரு கவலையான நிலை. ஒருவர் நெருக்கடியின் போது எப்படி அல்லாஹ்வை அழைக்க வேண்டுமோ அதே போன்று அவர் நல்ல நிலையிலும் மகிழ்ச்சியான நிலையிலும் எந்த ஒரு நெருக்கடி மற்ற சூழலிலும் அவர் அல்லாஹ்வை அழைக்கக்கூடியவராக ஒரு முஃமின் இருக்க வேண்டும் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அடுத்து நாம் 29வது துஆவுக்கு வருவோம். 29வது துஆவை பொறுத்தவரையில இது ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய ஒரு துஆ. குர்ஆன்ல நீங்க 21வது அத்தியாயம் 89வது வசனத்தில் நீங்கள் இதை பார்க்கலாம். இது சூரத்துல் அன்பியாவில் இடம்பெறக்கூடிய பிரார்த்தனை. இந்த துஆவை நாம் ஓதுவோம். ரப்பி லா ததர்னி ஃபர்தன் வ அன்த கைருல் வாரிதீன். ரப்பி லா ததர்னி ஃபர்தன் வ அன்த கைருல் வாரிதீன். ரப்பி லா ததர்னி ஃபர்தன் வ அன்த கைருல் வாரிதீன். இது ரப்பி, எனது ரப்பே. நாங்கள் பார்க்குறோம் குர்ஆனுடைய துஆக்கள்ல
அல்லாஹுடைய திருநாமங்களில் பயன்படுத்தக்கூடிய திருநாமம் என்னதான்? ரப் என்ற பேர் தான் அதிகமாக. ரப்பனா, ரப்பி என்ற அந்த திருநாமம் தான் அதிகம் பயன்படுத்தப்படுவதை பார்க்கிறோம். அப்ப அந்த அந்த ருபூபியத்தை, ரப்புடைய அந்த ருபூபியத், யாவற்றையும் படைத்து பரிபாலிக்கக்கூடிய அந்த ரப் என்ற அந்த பேராற்றலை குறிக்கக்கூடிய அந்த திருநாமம், ரப் என்ற திருநாமம் தான் அதிகம் பயன்படுத்தப்படுவதை நாம் பார்க்கிறோம். ரப்பி லா ததர்னி ஃபர்தன். லா ததர்னி என்று சொன்னால் என்னை நீ ஆக்கி விடாதே, என்னை நீ விட்டு விடாதே, ஃபர்தன் ஒற்றையாக விட்டு விடாதே, ஒரு தனி ஒருவனாக என்னை ஒற்றையாக விட்டு விடாதே. வஅன்த கைருல் வாரிசீன், நீயோ அனந்தரம் கொள்வோரில் மிக்க மேலானவனாக நீ இருக்கிறாய். சுப்ஹானல்லாஹ், அந்த வாரிசை வழங்குவதற்கு பேராற்றல் அல்லாஹ்விடம் தான் இருக்கிறது. அவன் தான் நாடியவர்களுக்கு ஆண் குழந்தைகளையும் பெண் குழந்தைகளையும் அல்லது இரண்டையும் வழங்கக்கூடியவன் அல்லாஹ். அல்லாஹு தஆலா சொல்ற குர்ஆன்ல எப்படி, லில்லாஹி முல்கு ஸமாவாதி வல் அர்த், வானங்கள் பூமியுடைய ஆட்சி அல்லாஹ்வுக்கு உரியது என்று சொல்லிவிட்டு அவன் நாடியவர்களுக்கு என்ன செய்கிறான்? பெண் குழந்தைகளை கொடுக்கிறான். நாடியவர்களுக்கு ஆண் குழந்தைகளை அவன் அருளாக வழங்குகிறான். அவன் இரண்டையும் கலந்து என்ன ஆண் குழந்தைகள் பெண் குழந்தைகள் என்று கொடுக்கிறான். இன்னும் சிலரை அல்லாஹ் அந்த பாக்கிய மற்றவர்களாக ஆக்குகிறான். அனைத்தும் அல்லாஹுடைய கையில் இருக்கிறது. எனவே ஒருவர் என்ன செய்ய வேண்டும்? முழுமையாக ரப்பின் மீது நம்பிக்கை வைத்து ரப்பிடம் அந்த பாக்கியத்தை கேட்கக்கூடியவனாக இருக்க வேண்டும். அதை விட்டுவிட்டு குழந்தை பாக்கியம் இல்லை என்கின்ற போது அந்த தர்காக்கள் இந்த தர்காக்கள் என்று ஏறி இறங்கக்கூடிய நிலைகள், அந்த தர்காக்கு நேர்ச்சேவை இந்த தர்காக்கு நேர்ச்சேவை என்று சொல்லி ஷிர்கில் போய் அதிகமானவர்கள் விழக்கூடிய நிலைகளை நாங்கள் பார்க்குறோம். அல்லாஹ் அந்த நிலையிலிருந்து நம்மை பாதுகாப்பானாக. அல்லாஹ் இந்த துவாக்களை குர்ஆன்ல சொல்றான்னா, நபிமார்கள் உடைய முன்மாதிரி. அவங்க ரப்பிடமே தான் பிரார்த்தித்துக் கொண்டிருந்தார்கள், ரப்பிடம் தான் கேட்டுக்கொண்டிருந்தார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். ரப்பி லா ததர்னி ஃபர்தன் வஅன்த கைருல் வாரிசீன் என்று ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்தார்கள்? துஆ செய்தார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். எனவே இது ஒரு சிறந்த துவாவாக, குழந்தை பாக்கியம் அற்றவர்கள் இல்லாதவர்கள் அதிகம் ஒரு கேட்கக்கூடிய ஒரு துவாவாக இந்த துவா இருக்கிறது. அடுத்து நாம் வருவோம் 30வது துவா. 23வது அத்தியாயம் சூரத்துல் முஃமினூன் 97, 98 ஆகிய வசனங்கள். இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா இவ்வாறு கட்டளை பிறப்பிக்கிறான். நபியே, நீங்கள் இவ்வாறு துஆ செய்யுங்கள், பிரார்த்தியுங்கள் என்று அல்லாஹ் கட்டளை பிறப்பிக்கிறான். இந்த துஆவை நாம் ஓதுவோம். ரப்பி அஊது பிக மின் ஹமஸாத்திஷ் ஷயாத்தீன் வ அஊது பிக ரப்பி அன் யஹ்துரூன். ரப்பி அஊது பிக மின் ஹமஸாத்திஷ் ஷயாத்தீன் வ அஊது பிக ரப்பி அன் யஹ்துரூன். பாத்தீங்களா? அப்ப ரப்பி, அல்லாஹ் எப்படி நபிக்கு கட்டளை பிறப்பிக்கிறான், எப்படி துஆ கேட்குமாறு பாருங்க. ரப்பி, எனது என் இறைவனே, அஊது பிக, நான் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன். மின் ஹமஸாத்திஷ் ஷயாத்தீன், அந்த ஷைத்தானின் தூண்டுதல்களில் இருந்து, ஷைத்தானின் தூண்டுதல்களில் இருந்து, அவன் ஏற்படுத்தக்கூடிய அந்த தூண்டுதல்களில் இருந்து. அப்ப பாருங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா பிரத்யேகமாக செய்திருந்த அருள் தான் என்ன? அதாவது என்னுடன் உள்ள ஷைத்தான் எனக்கு கட்டுப்பட்டு விட்டான், என்னுடன் உள்ள ஷைத்தான் எனக்கு கட்டுப்பட்டு விட்டான், அவன் எனக்கு நல்லதைத்தான் ஏவுவான் என்ற மாதிரி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்களே, அப்படிப்பட்ட தூதர், அல்லாஹ்வுடைய தூதருக்கு அல்லாஹ் கட்டளை பிறப்பிக்கிறான். நபி, நீங்க இவ்வாறு கேளுங்கள். ரப்பி அஊது பிக மின் ஹமஸாத்திஷ் ஷயாத்தீன். அவனது சூழ்ச்சிகள், அவனது தூண்டுதல்கள் எவ்வளவு பலமானது. அப்ப நாங்க எவ்வளவு அல்லாஹ்விடத்தில் இந்த துஆவை கேட்க வேண்டும். அதே போன்று வ அஊது பிக ரப்பி அன் யஹ்துரூன், இன்னும் அவை என்னிடம் நெருங்காமல் இருக்கும். என் இறைவனை உன்னிடம் நான் பாதுகாப்பு தேடுகிறேன். அஊது பிக, உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன். ரப்பி அன் யஹ்துரூன், என் இறைவனே அவர்கள் என்னிடம் நெருங்காமல் இருப்பதற்கும். பாருங்க, குர்ஆனை நீங்க பார்க்கலாம். அல்லாஹ் சொல்கிறான், ஷைத்தானும் அவனது அந்த இப்லீஸும் அவனது படைகளும் அவனது கூட்டமும், அதாவது மின் ஹைசு லா தரவுனஹும், நீங்க உங்களால பார்க்க முடியாத அமைப்பிலிருந்து என்ன செய்யறாங்க? அவர்கள் இன்னமும் யரவுனஹும், உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார்கள், உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். எனவே நமது கண்களுக்கு தெரியாத எதிரி இந்த ஷைத்தான், இப்லீஸும் அவனுடைய கூட்டம் என்பதும் நமது கண்களுக்கு தெரியாத எதிரிகள். அப்ப கண்களுக்கு எதிரிகள் தெரியலன்னு எவ்வளவு ஆபத்து நினைச்சு பாருங்க. நமது கண்களுக்கு தெரியாத எதிரிகள். கண்களுக்கு தெரியாத எதிரிகள் நாங்கள் யார்கிட்ட தான் பாதுகாப்பு தேடணும்?
அல்லாஹ்விடம் தான் பாதுகாப்பு தேட வேண்டும். அப்படிதானே? எதிரி வந்து பின்னால வந்து முதுகுல குத்தினானா தெரியுமா? தெரியாது. அப்படிதானே? எனவே இந்த எதிரிகள் அதாவது நமக்கு பார்க்க முடியாத அமைப்பில் இருக்கக்கூடிய எதிரிகள். அப்ப நாம் யாரிடம் தான் பாதுகாப்பு தேட வேண்டும்? அல்லாஹ்விடம் தான் பாதுகாப்பு தேட வேண்டும். ரப்பிடம் தான் பாதுகாப்பு தேட வேண்டும். புரியுதா நான் சொல்றது? அப்ப எனவே இன்றைக்கு நீங்க எடுத்தீங்கன்னா, ஷைத்தான்கள் இந்த பாதுகாப்பு தேட ஷைத்தானிய வழிகளில் சென்று கொண்டிருக்கிறார்கள். இன்று நாங்க பார்க்கிறோம் இல்லையா? ஷைத்தான்கள் இந்த பாதுகாப்பு தேடுவதற்கு ஷைத்தானிய வழிகள், தவறான வழிகள்ல போய் கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அ தட்டு, தகடு, தாயத்து அது இது என்று என்ன செய்றாங்க? அப்படி போய் கொண்டிருக்கிறார்கள். நமக்கு மார்க்கம் காட்டிய வழிமுறை இதுதான். அடுத்து நீங்க எடுத்து பாருங்க. அப்ப அஊது பிக ரப்பி அன் யஹ்துரூன். இன்னும் அவை என்னிடம் நெருங்காமல் இருக்கவும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஷைத்தான் வந்து உங்களுடைய அனைத்து காரியங்களிலும், எப்படி? உங்களுடைய சகல காரியங்களிலும் அவன் நுழைவான். அவன் சகல காரியங்களிலும் வருவான். அப்ப நாங்கள் அல்லாஹ்விடம் பாதுகாப்பு தேடிக் கொண்டிருக்க வேண்டும். அவன் அவன் நுழையாமல் இருப்பதற்கு மார்க்கம் காட்டிய அந்த வழிமுறைகளை நாம் உறுதியாக பற்றி பிடித்துக் கொள்ள வேண்டும். சகல காரியங்களும் அவன் நுழைவான். உங்களுடைய சாப்பாடாக இருக்கலாம், உங்களுடைய வீடாக இருக்கலாம், உங்களுடைய அனைத்து சகலவற்றிலும். அதற்கு மார்க்கம் சொன்ன அந்த பாதுகாப்புடைய முறைகள் நாங்கள் பேண வேண்டும். புரியுதா? அப்ப இந்த துவா மிக முக்கியமானது. ரப்பி அஊது பிக மின் ஹமஸாத்தி ஷயாத்தீன் வ அஊது பிக ரப்பி அன் யஹ்துரூன். அப்ப நமக்கு சைத்தானிய சிந்தனைகள், தவறான ஊசலாட்டங்கள் வந்தால் நாம் இதை ஓதலாம். அதே போன்று அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்று நாம் சொல்லலாம். இது குர்ஆன் நமக்கு கற்றுத்தரக்கூடிய ஒரு துவா. அல்லாஹ் தனது தூதருக்கு கட்டளை பிறப்பிக்கின்ற துவா. வகுல், நீங்க எப்படி சொல்லுங்கள் என்று சொல்கிறான். ரப்பி அஊது பிக மின் ஹமஸாத்தி ஷயாத்தீனி வ அஊது பிக ரப்பி அன் யஹ்துரூன். இது 30வது துவா. நான் 31 இது வந்து 23வது அத்தியாயம். அதே சூரத்துல் மூமினூன்ல 109வது வசனம். இது ஒரு அழகான அற்புதமான துவா. பாருங்க. ரப்பனா ஆமன்னா ஃபக்ஃபிர் லனா வர்ஹம்னா வஅன்த கைருர் ராஹிமீன். ரப்பனா ஆமன்னா ஃபக்ஃபிர் லனா வர்ஹம்னா வஅன்த கைருர் ராஹிமீன். இது ரப்பனா, எமது ரப்பே, எங்கள் இறைவனே, ஆமன்னா, நாம் ஈமான் கொண்டு விட்டோம், நம்பிக்கை கொண்டு விட்டோம். ஃபக்ஃபிர் லனா, எனவே எம்மை மன்னிப்பாயாக. அப்ப நாங்கள் ஈமான முற்படுத்தி, நமது ஈமானை நாங்கள் முன்னிறுத்தி அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கேட்கிறோம். இப்ப இப்படி இபாதத்துகள் மூலம், அமல்கள் மூலம் அல்லாஹ்விடத்தில் என்ன செய்யலாம்? வசீலா தேடலாம் என்பதற்கான ஆதாரம். அப்ப நாங்கள் எங்களை அமலை முன்வைத்து அல்லாஹ்விடம் நாம் என்ன செய்கிறோம்? மன்னிப்பு. அப்ப இங்க என்ன? இது ஈமான். ஈமானை முன்னிறுத்தி, ஈமான் என்பது எவ்வளவு உயர்ந்தது. இப்ப ஈமானை நாம் முன்னிறுத்தி என்ன செய்கிறோம்? எம்மை மன்னிப்பாயாக. ஏன்னா ஒருத்தன் ஈமான் இல்லைன்னா அவனுக்கு மன்னிப்பு கிடையாது. அப்படித்தானே? ஒருத்தன் ஈமான் இல்லைண்டா, அதாவது அவனுடைய அமல்கள் அனைத்தும் என்ன, அவன் அமல்களும் பாழாகிவிடும். அவன் அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்படும். ஈமான் என்ன, ஃபகத் ஹபீத அமலுஹு. யார் எவன் ஈமானை கொண்டு நிராகரிக்கிறான், அவனது அமல்கள் எல்லாம் வீணாகிவிட்டன. இப்ப ஈமான், அதன் மூலம் தான் அனைத்துக்கும் அளவுகோல். அதை கொண்டுதான் அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்படும். அவன் செய்த தவறுகள் மன்னிக்கப்படுவது. அதே போன்று ஃபக்ஃபிர் லனா வர்ஹம்னா, எமக்கு அருள் புரிவாயாக. வஅன்த கைருர் ராஹிமீன். வஅன்த கைருர் ராஹிமீன். அதாவது நிச்சயமாக கிருபையாளர்கள் எல்லாம் நீ மிக்க மேலானவனாக இருக்கிறாய். மிக்க மேலானவனாக நீ இருக்கிறாய். எனவே நாங்கள் பார்க்கிறோம். முதலாவது நாங்கள் ரப்பனா, ரப்புடைய பெயரை அந்த எப்படி அழைக்கிறோம்? அந்த ருபூபியத்தை சொல்லி அழைக்கிறோம். ஆமன்னா, நாம் ஈமான் கொண்டு விட்டோம், நாம் முஃமின்களாக இருக்கிறோம். ஏன்னா நாங்கள் இதை சொல்றதுக்கு தகுதி உள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும். அடுத்து ஃபக்ஃபிர் லனா, எம்மை மன்னிப்பாயாக, வர்ஹம்னா, எமக்கு அருள் புரிவாய். அப்ப பாருங்க, மன்னிப்புக்கு பிறகுதான் அருள். அல்லாஹ் எம்மை மன்னிப்பாயாக, அருள் புரிவாயா. ஏன்னா மன்னிப்பை தொடர்ந்து நமக்கு அருள், அல்லாஹுடைய அருள் கிடைக்கிறது. எனவே அந்த அடிப்படையில் இது ஒரு அற்புதமான துவா. இதை நீங்க எடுத்தீங்கன்னா எந்த அளவுக்கு அல்லாஹ் சொல்றான்டா, எனது அடியார்களில் ஒரு சாரார் இவ்வாறு பிரார்த்திக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். கியாமத்துடைய நாள்ல காஃபிர்கள் நரகத்தில் போட்டு வேதனை செய்யப்படும் போது, அவர்கள் வேதனை செய்யப்பட்டு அந்த நரகில் புரட்டப்படும் போது அவர்கள் என்ன செய்வார்கள்? அவகாசம் கேட்டுக் கொண்டிருப்பார்கள். அப்போ என்ன சொல்லப்படும்? நீங்கள் இந்த தண்டனை அனுபவிங்கள், இன்னொரு நீங்கள் பேசாதீர்கள் என்றுதான் அவர்களுக்கு அந்த வானவர்கள், அந்த நரகத்துடைய காவலர்கள் சொல்வார்கள். அப்ப எனவே சுப்ஹானல்லாஹ், அந்த நேரத்தில் அல்லாஹ் என்ன சொல்வான்? எனது அடியார்கள் ஒரு சாரார் இவ்வாறு பிரார்த்திப்பவர்களாக இருந்தார்கள். நீங்க உலகத்தில் என்ன செஞ்சீங்க? காஃபிர்களை பார்த்து சொல்லப்படும், நீங்கள் இந்த நாளை நிராகரித்தீர்கள்,
ஆணவத்தோடும் கர்வத்தோடும் இருந்தீர்கள், கட்டுப்பட மறுத்தீர்கள். அப்ப ஆனா எனது அடியார்கள் உலகில் இவ்வாறு பிரார்த்திக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். எப்படி? ரப்பனா ஆமன்னா ஃபக்ஃபிர் லனா வர்ஹம்னா வஅன்த கைருர் ராஹிமீன் என்று பிரார்த்திப்பவர்களாக இருந்தார்கள். அடுத்து நாங்கள் வருவோம் 32வது பிரார்த்தனை. இது குர்ஆன்ல 23வது அத்தியாயம் 118. அதே சூரத்துல் முஃமினூன். இதுல இது அந்த அந்த அத்தியாயத்துடைய கடைசி இறுதி வசனம் இது. இதுல பார்த்தா நபிக்கு கட்டளை, அல்லாஹ் கட்டளையாக சொல்றான், வகுல், நபியை சொல்லுங்கள், ரப்பிக்ஃபிர் வர்ஹம் வஅன்த கைருர் ராஹிமீன். நபிக்கு அல்லாஹ் எப்படி சொல்றான்? நீங்க எப்படி கேட்குமாறு, ரப்பிக்ஃபிர் வர்ஹம் வஅன்த கைருர் ராஹிமீன். அதாவது முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் எப்படி கட்டளை பிறப்பிக்கிறான்? ரப்பிக்ஃபிர், என் இறைவனே நீ என்னை மன்னிப்பாயாக. பாருங்க, என்னை மன்னிப்பை நாம் பிரார்த்தித்துக் கொண்டே இருக்க வேண்டும். வர்ஹம், இன்னும் என்ன? அருள் புரிவாயாக. வஅன்த கைருர் ராஹிமீன், நீதான் கிருபையாளர்கள் எல்லாம் மிக்க மேலானவன். பொதுவாக ஓதுவோம், ரப்பிக்ஃபிர் வர்ஹம் வஅன்த கைருர் ராஹிமீன். ரப்பிக்ஃபிர் வர்ஹம் வஅன்த கைருர் ராஹிமீன். ரப்பிக்ஃபிர் வர்ஹம் வஅன்த கைருர் ராஹிமீன். எனவே இது ஒரு அற்புதமான துஆ. நமக்கு மிக எளிதாக மரணமிட்டு ஓத முடிந்த ஒரு சிறந்த துஆ. இப்போ நாம் பாருங்க, இதுக்கு அறிஞர்கள் விளக்கம் சொல்லும்போது இன்னொரு விளக்கம் என்ன சொல்வார்கள்? அதாவது நாம் மன்னிப்பை கேட்கிறோம், மன்னிப்பை தொடர்ந்து என்ன? அல்லாஹ்வுடைய அருளை, கருணையை கேட்கிறோம். அப்ப ஏன் நாம் மன்னிப்பை தொடர்ந்து அவனது கருணை, அருளை கேட்கிறோம் என்றால், அதாவது நாம் அந்த மன்னிப்பின் பிறகு பாவங்களில் ஈடுபடாமல் இருப்பதற்கு, நாம் மறுபடியும் பாவங்களில் ஈடுபடாமல் இருப்பதற்கு நமக்கு அல்லாஹ்வுடைய அருள் தேவை, அல்லாஹ்வுடைய ரஹ்மத் தேவை. எனவே நாம் என்ன செய்கிறோம்? அதை தொடர்ந்து ரஹ்மத்தை நாம் கேட்கிறோம், ரஹ்மத்தை கேட்கிறோம். ரப்பிக்ஃபிர் வர்ஹம் வஅன்த கைருர் ராஹிமீன். பாருங்க, கிருபையாளர்கள் எல்லாம் மிக்க மேலானவன். இப்படி துஆ இருக்கும் போது இன்னைக்கு என்ன செய்யறான்? அல்லாஹ்விட்ட கேட்காம கபர்கள் வழிய, தர்கா வழிய போய் கொண்டிருக்கிறான். அருள் புரியவர்களில் அல்லாஹ் தான் மிக்க மேலானவன், அவன் தான் அர்ஹமுர் ராஹிமீன், கைருர் ராஹிமீன். அப்படி இருக்கும்போது அந்த ரப்பிடம் கேட்காமல் இவர்கள் தர்கா வழிய போய் கொண்டிருக்கிறார்கள். இல்லை, நமக்கு கருணை அருள் புரியக்கூடியவர்கள் இங்கு அடக்கப்பட்டிருக்கக்கூடிய அவுலியாக்கள் என்று என்ன செய்கிறார்கள்? அங்கு போய் நேர்ச்சை செய்வதும் பிரார்த்திப்பதும் அந்த ஷிர்கை அரங்கேற்றுகிறார்கள். சுப்ஹானல்லாஹ், அவன் தான் கைருர் ராஹிமீனாக, அர்ஹமுர் ராஹிமீனாக அல்லாஹ் இருக்கிறான். எனவே நறுமை சகோதரர், இது 32வது துஆ. அடுத்து நாங்க 33வது துஆவுக்கு வரும். இது சூரத்துல் ஃபுர்கான் 25வது அத்தியாயத்துடைய 65வது வசனம். இந்த துஆவை பொறுத்தவரையில் இபாதுர் ரஹ்மான், ரஹ்மானுடைய அடியார்கள், அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சிறப்பித்து சிலாகித்து சொல்லக்கூடிய இந்த ரஹ்மானின் அடியார்கள் இவ்வாறு துஆ செய்வார்கள். எப்படி? ரப்பனஸ்ரிஃப் அன்னா அதாப ஜஹன்னம இன்ன அதாபஹா கான கராமா. ரப்பனஸ்ரிஃப் அன்னா, அப்ப ரப்பனஸ்ரிஃப் அன்னா, ஒரே அந்த பகுதி நான் சொல்றேன். ரப்பனஸ்ரிஃப் அன்னா அதாப ஜஹன்னம இன்ன அதாபஹா கான கராமா. ரப்பனா, எமது ரப்பே, எங்கள் இறைவனே. இஸ்ரிஃப், ரப்பனஸ்ரிஃப், இஸ்ரிஃப்னா என்ன? திருப்புவாயாக. நாங்கள் ஓதினோம் இன்னொரு துவா பாருங்க, அல்லாஹும்ம முஸர்ரிஃபல் குலூப், உள்ளங்களை திருப்போனே. படி நாங்கள் ஓதினோமா இல்லை? ஒரு துவா, அல்லாஹும்ம முஸர்ரிஃபல் குலூப். அப்போ அது மாதிரி தான் இங்கே என்ன? அப்போ இஸ்ரிஃப், ரப்பனஸ்ரிஃப்னா நான் சேர்த்து ஓதணும். அதை ஓதும்போது எப்படி ஓதணும்? ரப்பனா வேற, இஸ்ரிஃப் வேற ஓதுறது இல்லை, சேர்த்து ஓதணும். ரப்பனஸ்ரிஃப் என்று ஓதணும். எப்படி ஓதணும்? ரப்பனஸ்ரிஃப் அன்னா என்று ஓதணும். ரப்பனஸ்ரிஃப் அன்னா அதாப ஜஹன்னம இன்ன அதாபஹா கான கராமா. ரப்பனா, எங்கள் இறைவனே, ரப்பனஸ்ரிஃப், இஸ்ரிஃப்னா என்ன? திருப்புவாயாக, அன்னா எம்மை விட்டும், அதாப ஜஹன்னம், அப்ப நரகத்துடைய அந்த வேதனையை எம்மை விட்டும் திருப்புவாயாக. இன்ன அதாபஹா கான கராமா, நிச்சயமாக அதன் வேதனை நிரந்தரமானதாகும். அப்ப அதனுடைய கடுமையும் சொல்லி துவா கேட்கிறது, அதனுடைய கடுமையும் சொல்லி பயங்கரத்தையும் சொல்லி நாம் துவா கேட்கிறது. ரப்பனஸ்ரிஃப் அன்னா அதாப ஜஹன்னம இன்ன அதாபஹா கான கராமா என்ற இந்த துவா. அப்ப எனவே ரஹ்மானுடைய அடியார்கள் இவ்வாறு பிரார்த்திப்பார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். பாத்தீங்களா, அல்லாஹ்வுக்கு மிக நெருக்கமான அடியார்கள் என்று, அல்லாஹ்வுக்கு ஒருவன் நெருங்க நெருங்க அவனுக்கு பயம் தான் அதிகரிக்கும், அச்சம் அதிகரிக்கும்.
அப்படித்தானே? அல்லாஹுடைய அருளில் அவன் ஆதரவு வைத்தவனாக, அல்லாஹுடைய தண்டனை பயப்படக்கூடியவனாக அவன் இருப்பான். தனது குறைகளை பற்றித்தான் அவன் பயந்து கொண்டிருப்பான், தனது தவறுகளை பற்றி பயப்படுவான். அல்லாஹ் ரஹ்மானுடைய அடியார்கள் அந்த அல்லாஹ் தஆலா சிலாஹித்து சொல்லக்கூடியவர்களை இப்படி என்றால் கொஞ்சம் நினைச்சு பாருங்க, இவ்வளவு சிறப்பை பெற்ற அடியார்களே இப்படி துவா செய்வாங்கடா, ஏனையவர்கள் எவ்வளவு இந்த துவாவின் பால் தேவையுடையவர்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து நான் வரும் 34வது துவாவுக்கு வரும். இதுவும் அதே அத்தியாயத்துல 25வது அத்தியாயத்தின் 74வது வசனம். இபாதுர் ரஹ்மான், ரஹ்மானுடைய அடியார்கள் இவ்வாறு பிரார்த்திப்பார்கள். அல்லாஹ் இன்னொரு பிரார்த்தனை அதிலே சொல்கிறான். இதுவும் ஒரு அற்புதமான பிரார்த்தனை. துவாவை நாங்கள் ஓதுவோம். ரப்பனா ஹப் லனா மின் அஸ்வாஜினா வதுர்ரியாத்தினா குர்ரத அயுனின் வஜ்அல்னா லில்முத்தகீன இமாமா. ரப்பனா ஹப் லனா மின் அஸ்வாஜினா வதுர்ரியாத்தினா குர்ரத அயுனின் வஜ்அல்னா லில்முத்தகீன இமாமா. ரப்பனா எங்கள் இறைவனே, ஹப் லனா மின் அஸ்வாஜினா, ஹப் லனான்னு சொன்னா அளிப்பாயாக. ஹப் நாங்க ஹிபா என்பது கொடை, கொடைக்கு சொல்லுவாங்க. இப்போ அல்லாஹ்வுடைய பேர் திருநாமங்கள் உண்டு தான் வஹாப். அல் வஹாப்னா பெரும் கொடையாளன், பெரும் கொடையாளன். அப்ப அல்லாஹ் அனைத்தையும் நமக்கு என்ன செய்யறான்? அவன் நமக்கு அவனுடைய அருளிலிருந்து வழங்கக்கூடியவைகள் தான், அவனது அருளிலிருந்து நமக்கு வழங்கக்கூடியவைகள். ரப்பனா எங்கள் ரப்பே ஹப் லனா மின் அஸ்வாஜினா வதுர்ரியாத்தினா. அப்ப எங்கள் மனைவியரிடமும் வதுர்ரியாத்தினா எங்கள் என்ன சந்ததியரிடமும் எதை எங்களுக்கு அளிப்பாயாண்டா? குர்ரத்த ஆயினுடா கண்களின் குளிர்ச்சியை, அவங்களை எங்களுக்கு கண்களின் குளிர்ச்சியாக ஆக்குவாயாக. இது என்ன, வீட்டுக்கு போகலே பிரச்சனை, வீட்டுக்குள்ள போகல என்ன பிரச்சனையாகத்தான் இருக்குது, சண்டையாகத்தான் இருக்குது, சச்சரவாகத்தான் இருக்கிறதுண்டா அப்ப அது கண் குளிர்ச்சியா? அது கண் குளிர்ச்சி கிடையாது. புரியுதா? கண் குளிர்ச்சியாக ஆக்குவாயாக. எப்படி? எங்கள் இறைவனே, எங்கள் மனைவியரிடமும் எங்கள் சந்ததியரிடமும் இருந்து எங்களுக்கு கண்களின் குளிர்ச்சியை அளிப்பாயாக. சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு அற்புதமான துவான்னு பாருங்க. அதே போன்று வஜ்அல்னா லில்முத்தகீன இமாமா, இன்னும் பயபக்தி உடையவர்களுக்கு முத்தகீன்களுக்கு இமாமா, எம்மை இமாமாக முன்னோடிகளாக ஆக்குவாயாக. அப்ப இந்த துவால நாங்க கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன? அப்ப கண் குளிர்ச்சியாக, மனைவி பிள்ளைகள் எல்லாம் கண் குளிர்ச்சியாக என்றால் எப்படி? அல்லாஹ்வுக்கு பொருத்தமானவற்றை செய்வதன் மூலம், நல்ல அமல்களை செய்வதன் மூலம், நற்கருமங்களை செய்வதன் மூலம் தான் இந்த கண் குளிர்ச்சி. பாவமான விஷயங்கள் கண் குளிர்ச்சி கிடையாது. என்ன செய்யுது? ஒருத்தன் பாவத்தின் மூலம் பெருமைப்படுகிறான், அது கண் குளிர்ச்சியா? பாவமான விஷயங்கள் என்ன? எனது பிள்ளை இசைத்துறையில் எங்கோ சென்று விட்டது. இசை மார்க்கத்தில் ஹராம். இசை என்ன? மார்க்கத்தில் ஹராம். அப்ப இப்படி ஹராமான ஒரு துறையில் எனது பிள்ளை எங்கோ, ஹராமான மார்க்கம் தடுத்த ஒரு துறையில என்ன எனது பிள்ளை எங்கோ சென்று விட்டா கண் குளிர்ச்சியா? அது ஒரு சாபக்கேடு, அது ஒரு பெரும் கேடு மறுமையில். எனவே மார்க்கம் அனுமதித்த இறைவனுடைய திருப்தியை பெற்றுத்தரக்கூடிய, இறை பொருத்தத்தை பெற்றுத்தரக்கூடிய விஷயங்கள்ல தான் கண் குளிர்ச்சி இருக்கிறது. பிள்ளை என்ன செய்யுது? அல் குர்ஆனை மனனம் செய்கிறது, மார்க்க விஷயங்கள் ஆர்வமாக இருக்கிறது, மார்க்கத்தை கற்றுக்கொள்கிறது, மார்க்கத்தை கற்று விளங்கி ஒரு பெரும் தாயியாக பிள்ளை மாறுகிறது, மார்க்கத்தை உலகத்துக்கு எடுத்து சொல்கிறது, மனைவியிடம் மார்க்க விஷயங்கள், மார்க்கத்தில் ஈடுபாடு, ஒழுக்கம், இப்படி இவைகள் தான் கண் குளிர்ச்சி. இவைகள் தான் என்ன? கண் குளிர்ச்சி. இந்த கண் குளிர்ச்சியை தான் நாங்க கேட்கிறோம். கண் குளிர்ச்சியை நமக்கு தருவாயாக. அது கண் குளிர்ச்சி என்பது மனதுக்கு நிம்மதியாக இருக்கும், ஆறுதலாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். அந்த வீட்டில் நிம்மதியும் சந்தோஷம் இருக்கும். அந்த வீட்டுல பாவங்கள் ஆக்கிரமிக்கமாக இருந்தால் கண் குளிர்ச்சி கிடைக்காது. ஒரு நாள் என்ன செய்யாது? கிடைக்காது. அது பாவங்கள் என்பது ஒரு வீட்டுல என்னது? தொடர்ந்து சினிமாக்களும் சீரியல்களும் இசைகளும் பாவங்களும் இப்படியே இருக்குமாக இருந்தா அங்க என்ன செய்யாது? ஷைத்தான்களுடைய ஆக்கிரமிப்பு அங்க இருக்குமே தவிர கண் குளிர்ச்சி இருக்காது. கண் குளிர்ச்சியை நாம் கேட்கிறோம். ரப்பனா ஹப் லனா மின் ஒரு அவர் தன்னையும் சீர்திருத்திக் கொள்கிறார். தன்னையும் சீர்திருத்திக் கொண்டு அந்த சீர்திருத்தம் தனது மனைவி பிள்ளைகளிடம் வர வேண்டும் என்று துவா செய்கிறார். அது தனது மனைவி பிள்ளைகளிடம் அந்த சீர்திருத்தம் வர வேண்டும் என்பதைத்தான் கேட்கிறார். அதே போன்று முத்தகீன்களுக்கு என்ன செய்வாயாக? எம்மை முன்னோடியாக ஆக்குவாயாக. பாருங்க, அதாவது நீங்க நல்லவர்களுக்கு முன்மாதிரியாக இருக்கும் போது, நல்லவர்களுக்கு தக்வா உடையவர்களுக்கு நீங்க முன்மாதிரியாக மாறும் போது, நீங்க மரணித்தாலும் அவங்க செஞ்ச நன்மைகள்
அந்த நன்மைகள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்குமே. நீங்க நல்ல விஷயங்களுக்கு முன்மாதிரியாக இருந்திருக்கிறீங்க, நல்லதுக்கு முன்மாதிரியாக இருந்திருக்கீங்க. முத்தகீன்களுக்கு, அதாவது நாங்க இந்த துவா எப்படின்னா, எம்மை முத்தகீன்களாக ஆக்குவாயாக என்பதல்ல, அதையும் தாண்டி முத்தகீன்களுக்கு முன்னோடிகளாக, எப்படி முத்தகீன்களுக்கு தலைவர்களாக ஆக்குவாயா. அப்ப எவ்வளவு பெரிய ஒரு இலக்கு இருக்க, ஒரு மூமினிடம் ஒரு எவ்வளவு பெரிய இலக்கு, அவனது இலக்கு ஒரு மிக உயர்ந்த இலக்காக இருக்க வேண்டும். அவனது இலக்கு என்ன? நான் முத்தகீன்களுக்கு இமாமாக, முத்தகீன்களுக்கு தலைவராக. இப்ப சாதாரண முத்தகீன்களை ஆக்குவது என்பதல்ல, இங்க முத்தகீன்களுக்கே தலைவராக. அப்ப முத்தகீன்களுக்கு தலைவர்கள் என்றால் அவர்களை மக்கள் பின்பற்றும் போது நல்ல விஷயங்கள்ல என்ன செய்யும், அவங்க செய்யக்கூடிய நன்மைகளை கூலி அவருக்கும் இருக்கிறது. அப்படி நல்லதை யார் அறிவித்து கொடுப்பாரோ அவருக்கும் அதை செய்வர்களுடைய கூலி இருக்கிறது. அவனோட கூலியில் எதுவும் குறைக்கப்பட மாட்டாதுன்னு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றான். எனவே சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு அற்புதமான ஒரு பிரார்த்தனை பாருங்க. ஒரு மூமினுடைய இலக்கு எப்படிப்பட்ட இலக்காக இருக்குன்னு பாருங்க. ஒரு நான் முத்தகீன்களுக்கு என்னை தலைவராக ஆக்க என்ற ஒரு இலக்கு இருக்கு. அந்த இலக்கை நோக்கி ஒரு மூமின் நகர வேண்டும் என்பதான் இந்த துஆ சொல்லுது. ரப்பனா ஹப் லனா மின் அஸ்வாஜினா வ ذُرِّيَّاتِنَا قُرَّةَ أَعْيُنٍ وَاجْعَلْنَا لِلْمُتَّقِينَ إِمَامًا. அடுத்து 35வது துஆக்கு வரும். இது அல் குர்ஆன் கற்றுத்தரக்கூடிய பிரார்த்தனைகள்ல எடுத்தீங்கன்னா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்ட ஒரு அழகான துஆ, மிக அற்புதமான துஆ. 26வது அத்தியாயம் 83 லிருந்து 85 வரை உள்ள வசனங்கள். துஆவை ஓதுவோம். ரப்பி ஹப்லி ஹுக்மன் வ அல்ஹிக்னி பிஸ்ஸாலிஹீன் வஜ்அல் லி லிசான சித்கின் ஃபில் ஆகிரீன் வஜ்அல்னி மின் வரஸதி ஜன்னத்தின் நஈம். ரப்பி ஹப்லி ஹுக்மன் வ அல்ஹிக்னி பிஸ்ஸாலிஹீன் வஜ்அல் லி லிசான சித்கின் ஃபில் ஆகிரீன் வஜ்அல்னி மின் வரஸதி ஜன்னத்தின் நஈம். அழகான ஒரு பிரார்த்தனை பாருங்க. ரப்பி, என்னுடைய இறைவனே. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறாங்க பாருங்க. ஹப்லி, எனக்கு அருள்வாயாக, வழங்குவாயாக. ஹுக்மன் என்ற ஞானத்தை. ஹுக்மன் என்பது ரெண்டு விளக்கம் சொல்லலாம். ஒன்று வந்து அதிகாரம். அதிகாரம் என்று சொல்லும்போது உதாரணமாக ஒருவர் வந்து என்ன செய்யறார், தனக்கு கீழ் உள்ளவங்க நிர்வகிக்கிறது என்பதையும் குறிக்கும். இது ஆட்சி அதிகாரத்தையும் இது குறிக்கும். ஆட்சி அதிகாரம் இல்லாம வந்து அவர் தனக்கு கீழ் உள்ளவங்களை நிர்வகிக்கிறதையும் இது உள்ளடக்கும். அதே இடத்துல ஞானம் என்ற அர்த்தம் இருக்கிறது. ஹுக்ம் என்பதற்கு என்ன, அதாவது எனக்கு நீ ஞானத்தை அருள்வாயாக. அதே போன்று வஅல்ஹிக்னி பிஸ்ஸாலிஹீன், சாலிஹானவர்களோடு என்னை சேர்த்து விடுவாயாக. அதாவது சாலிஹானவர்களுடன் என்னை சேர்த்து விடுவாயாக. வஅல்ஹிக்னி பிஸ்ஸாலிஹீன். நாங்க எப்பவும் அதான் விரும்புவோம். அண்மையில பாத்தீங்கன்னா ஒரு பாடகர் மரணித்த போது என்ன செய்யறாங்க, சிலவங்க எழுதக்கூடிய எழுத்துக்களை பார்த்தீங்கன்னா ஆச்சரியமா இருக்கு. அப்பதான் தெரியுது இவ்வளவு கோளாறு முஸ்லிம் சமூகத்துல முஸ்லிம்களுக்கு மத்தியில் இருக்கிறதாண்டு. எந்த அளவுக்குண்டா, இப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஒரு மனிதன் உண்மையில் யாரை நேசிக்கிறானோ அவனோடு தான் மறுமையில் இருப்பான்றாங்க. அல் மர்உ மஅமன் அஹப்பன்றாங்க ரசூலுல்லாஹ். ஒரு மனிதன் யாரை நேசிக்கிறானோ அவனோடு தான் மறுமையில் இருக்கிறான். ஒவ்வொருத்தரும் எழுதுறத பாத்தீங்கன்னா, அவன் அந்த இசையை நேசித்து இசையை விரும்பி அவரை சொர்க்கத்துக்கு அனுப்புற மாதிரி தான் எழுதுறாங்க. அப்படிலாம் எழுதக்கூடியவர்கள். உண்மையில் ஒரு மனிதன் அவனுடைய உள்ளத்தை அவன் அறிவான். உண்மையில் அவன் உள்ளத்தால் யாரை நேசிக்கிறானோ அவனோடு தான் மறுமையில் இருக்க போறான். அவன் உள்ளத்தால் யாரை நேசிக்கிறானோ அவர்களோடு தான் மறுமையில் இருக்க போகிறார்கள். சுப்ஹானல்லாஹ், நினைச்சு பாருங்க. மார்க்கம் தடுத்த ஒரு விஷயத்துல ஒரு ஹராமாக்கிய இசை, அந்த இசையை வந்து அந்த இசைக்காக ஒருத்தன் வந்து வாழ்ந்துட்டு மரணிச்சுக்கிறான், அவனை தூக்கி வைக்கிறதுல என்னென்ன நிலைகள். மனிதன் அப்ப முஸ்லிம்கள் எதை விரும்புறாங்கன்னு பாருங்க. அத பாவத்தை விரும்பும் போது, பாவிகளை விரும்பும் போது அல்லாஹ் பாதுகாக்கன்னு மறுமையில் என்ன செய்வான், அவன் விரும்புறவனோட தான் மறுமையில் இருப்பான் என்று சொல்றான். பாருங்க, நபிவானுடைய துவா என்ன, சாலிஹான் அவர்களோடு என்னை சேர்த்து விடுவாயா, சாலிஹான் நல்லவர்களோடு என்னை சேர்த்து விடுவாயா. உலகத்தில் சாலிஹான் அவர்களை விரும்ப வேண்டும், சாலிஹான் அவர்களோடு நாம் உறவாட வேண்டும், அவங்களோடு உறவு வைத்துக் கொள்ள வேண்டும், அவங்களோட தொடர்பு வைத்துக் கொள்ள வேண்டும். சாலிஹான் அவர்களோடு நாங்கள் இருந்தால் மறுமையில சாலிஹானோடு நாம் எழலாம், அவர்களோடு இருக்கலாம். வஅல்ஹிக்னி பிஸ்ஸாலிஹீன், சாலிஹான் அவர்களோடு என்னை சேர்த்து விடுவாயாக. அடுத்து கேட்கிறான் பாருங்க, வஜ்அல் லி லிசான சித்கின் ஃபில் ஆகிரீன். என்ன கேட்கிறாங்க, வஜ்அல் லி லிசான சித்கின் ஃபில் ஆகிரீன். இன்னும்
பின் வருபவர்களில் ஃபில் ஆஹிரின் பின் வருபவர்களில் எனக்கு நீ நட்பெயரை ஏற்படுத்துவாயாக. லிசான் என்பது நாவுக்கும் சொல்லப்படும். இப்ப அந்த இங்க லிசான சிதுக் என்பது ஒரு நட்பெயரை ஏற்படுத்துவாயாக, ஒரு நட்பெயரை எனக்கு ஏற்படுத்துவாயாக. யாரு கேட்டாங்க? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன, அவங்க அல்லாஹ் ரப்புக்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்ட ஒரு ஒரு மாமனிதர் அவர்கள். அவங்க அல்லாஹ்விட்ட கேட்கிறாங்க, என்ன நட்பெயரை எனக்கு ஏற்படுத்துவாயாக பின்னால். அவங்களுக்கு எவ்வளவு பெரிய நட்பெயர் ஏற்படுத்தப்பட்டுச்சு? குர்ஆன்ல அதிகம் பேசப்படக்கூடிய ஒரு நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், அப்படிதானே? குர்ஆன்ல அதிகம் பேசப்படுகின்ற ஒரு நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். எவ்வளவு அவங்களோட தியாகங்கள் பேசப்படுகிறது. ஒவ்வொரு தொழுகையிலும் நாம் என்ன செய்கிறோம்? ஸலவாத்தின் மூலம் நாங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தின் நினைவு கூறிக்கொண்டே இருக்கிறோம். எனவே அவங்களோட துஆவை அல்லாஹ் அங்கீகரித்து அவ்வளவு பெரிய சிறப்பை கொடுத்தான். எனவே நாம் உயர்வையும் சிறப்பையும் ரப்பிடம் கேட்க வேண்டும். நாங்க மக்கள்கிட்ட போய் புகழ தேடக்கூடாது. நாங்க மக்கள்கிட்ட போய் பாராட்ட தேடக்கூடாது. மக்கள் என்னை புகழ வேண்டும், பாராட்ட வேண்டும். அதற்காக ஒருத்தன் அதற்குரிய திட்டங்களை வகுத்து செயல்படலாம் கூடாது. ஏன்னா அல்லாஹ் ஒருவனை அதாவது இழிவுபடுத்த நாடினால் யாராலையும் கண்ணியப்படுத்த முடியாது. அதே போன்று அல்லாஹ் ஒருவரை கண்ணியப்படுத்தினால் எவனாலும் இழிவுபடுத்தவும் முடியாது. அப்ப எனவே நாங்க கண்ணியத்தை, சிறப்பை நாம் அல்லாஹ்விடம் தான் கேட்க வேண்டும். நாங்கள் அல்லாஹ்வுக்காக இஹ்லாஸாக செயல்படும் போது அல்லாஹ் சிறப்பை வழங்குவான், அல்லாஹ் கண்ணியத்தை வழங்குவான், அல்லாஹ் உயர்வை வழங்குவான். சுப்ஹானல்லாஹ். எனவே ரசூலுல்லாஹ் சொல்றாங்களா இல்லையா? சில பொழுதுகள்ல என்ன செய்யுது? மூமின்களுக்கு சில நன்மாராயங்கள் கிடைக்கும். அதை பத்தி கேட்கும் போது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அது ஒரு மூமினுக்கு அவசரமாக கிடைக்கக்கூடிய நன்மாராயம். அவர் அல்லாஹ்வுக்காக செயல்படுவார், ஆனா மக்கள் இடத்துல அவருக்கு அதுக்கு ஒரு நட்பெயர் கிடைக்கும். அது ஒரு மூமினுக்கு கிடைக்கக்கூடிய அவசரமான நன்மாராயம் என்று சொல்றாங்க. ஆனா அதை நோக்கமாக கொண்டு அவன் செயல்படக்கூடாது. அவன் அல்லாஹ்வுக்காக செயல்பட, அல்லாஹ்விடத்தில் தான் அவன் சிறப்பையும் புகழையும் கேட்க வேண்டும். உலகத்தில் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா காரூன், ஃபிரௌன் போன்றவர்கள் என்ன ஆணவத்தில், மமதையில், கர்வத்தில் இப்லீஸ் போன்றவர்கள் புகழை தேட ஆரம்பித்து எந்த அளவுக்கு கேவலப்பட்டு இழிவடைந்து போனார்கள் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். இப்போ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய துஆவில் நாங்கள் இதை பார்க்கிறோம். என்ன செஞ்சாங்க? பின் வருவர்கள் எனக்கு நட்பெயரை ஏற்படுத்துவாயாக. அடுத்து வஜ்அல்னி மின் வரஸதி ஜன்னத்தின் நஈம், வஜ்அல்னி மின் வரஸதி ஜன்னத்தின், பின் வருவர்கள் நட்பெயரை ஏற்படுத்துவாயன்னா அவர் அப்படி ஒரு வாழ்க்கை வாழவும் வேணும், அப்படித்தானே? ஒருத்தன் மோசமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு நட்பெயர் கிடைக்குமா? அவன் நட்பெயர் அவனுக்கு கிடைக்கணும், அவன் அப்படி ஒரு முன்மாதிரி மிக்க ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தாதான் நட்பெயர் கிடைக்கும். இவன் செய்யறதெல்லாம் அநியாயத்தை செஞ்சு நட்பெயர் கிடைக்கும், அப்படி கிடைக்காது நட்பெயர். அவன் அடுத்து அல்லாஹ்விடத்துல பிரார்த்திப்பதோடு அவன் அப்படி ஒரு வாழ்க்கையை வாழவும் வேண்டும். அடுத்து பார்த்தீங்கன்னா வஜ்அல்னி மின் வரஸதி ஜன்னத்தின் நஈம். அடுத்து அவன் கேட்கிறான் என்ன? அதாவது ஜன்னத்தின் நஈம்னா பாக்கியம் நிறைந்த சுவர்க்கம். அந்த பாக்கியம் நிறைந்த சுவனபதியில் வாரிசுகளில் என்னை ஆக்கி வைப்பாயாக. வஜ்அல்னி மின் வரஸதி ஜன்னத்தின் நஈம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் என்னை சொர்க்கத்துக்குரியவனா என்னை ஆக்குவான்னு கேட்கிறாங்க. இன்னைக்கு நிறைய பேர் என்ன செய்யறாங்க? சொர்க்கத்தில் அவங்கள்ட்ட தான் அந்த என்டர் ஆகிற அந்த அனுமதி பத்திரம் இருக்கிற மாதிரி சில அப்படி பேசிக்கொண்டு இருக்கிறான். சில இந்த தரீக்காக்கள் எடுத்தீங்கன்னா ஷேக் அவர் சொர்க்கத்துக்கு கொண்டு போய் தருவாருன்னு அவங்கள்ட்ட என்னமோ அதுக்கு அனுமதி முன்கூட்டியே கொடுக்கப்பட்ட மாதிரி வழங்கப்பட்ட மாதிரி சில என்ன செய்யலாம், ஒரு கற்பனை உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். நபிமாவுடைய துஆ பாருங்க, இப்படி ரப்பிடத்தில் யா அல்லாஹ் அந்த சுவர்க்கத்துக்கு, அந்த சொர்க்கத்தின் சொந்தக்காரர்கள் வாரிசுகள் என்னை ஆக்கி வைப்பாயாக என்று துஆ செய்யலாம். ரப்பிடம் தான் கேட்கிறான். அவன் தான் என்ன செய்யலாம்? அந்த சொர்க்கத்தை வழங்கக்கூடிய அவன் தான், ரப்பிடம் தான் கேட்க வேண்டும். இன்னைக்கு நிறைய பேர் என்ன செய்யறாங்க? ஏமாற்றப்படுகிறார் ஆன்மீகத்தின் பேரால். கவலை இஸ்லாத்தில் இருந்து கொண்டே ஏமாற்றப்படுறான். இந்த குர்ஆனை ஒழுங்கா விளங்காத காரணத்தால, சுன்னாவை விளங்காத காரணத்தால ஷேக் என்ன செஞ்சிடுவாரு? ஷேக் சொர்க்கத்துக்கு கொண்டு போய் தருவாருன்னு மாதிரி ஒவ்வொருத்தன் கனவுலகில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறான். பாருங்க, இது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய துஆ, வஜ்அல்னி மின் வரஸதி ஜன்னத்தின் நஈம். அதுல தொடர்ந்து பாத்தீங்கன்னா வக்ஃபிர் லி அபி இன்னஹு கான மினல் ضالين. அடுத்து வரும் இத வக்ஃபிர் லி அபி, என தந்தையை மன்னிப்பாயாக, எனது தந்தை வழிகேடுகள் உள்ள ஒருவர். அப்புறம் அந்த துஆல இருந்து அவர் என்ன செஞ்சார்? மீண்டு விட்டார். அதுக்கு அடுத்து வரும் வலா துஹ்ஸினி யௌம யுபஅஸூன், எழுப்பப்படும் நாளில் என்னை இழிவாக்கி விடாதே. அதையும் கேட்கலாம். வலா துஹ்ஸினி யௌம யுபஅஸூன் என்று அதுல தொடர்ந்து வரும் அந்த துஆ. சரி, அடுத்து நாங்க வரும் 36வது துஆவுக்கு வருவோம். இது உங்களுக்கு தெரியும், இது சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் கேட்ட ஒரு அற்புதமான துஆ. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் கேட்ட ஒரு மிக அற்புதமான துஆ இந்த துஆ. இதை நீங்க 27வது அத்தியாயத்தின் 19வது வசனமாக பார்க்கலாம். அதாவது அந்த எறும்புகளுடைய உரையாடலை கேட்ட சந்தர்ப்பத்துல, அதாவது அவங்க என்ன செய்யல? ஆணவம் கொள்ளவில்லை, கர்வம் கொள்ளவில்லை. அவங்க தனது பணிவை எப்படி வெளிப்படுத்தினாங்கன்னு பாருங்க. இன்னைக்கு அப்படிதான், ஒருத்தனுக்கு ஆட்சி அதிகாரம் வந்தால் அதோட சேர்த்து தலக்கணம், பெருமை, ஆணவம் எல்லாம் வந்துவிடும். சாதாரண ஒரு அதிகாரம் பதவி கிடைச்சாலும் அவனை பிடிக்க முடியாத நிலை இருக்கிறது. எவ்வளவு பெரும் ஆட்சி வழங்கப்பட்ட சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அந்த எறும்புகளுடைய உரையாடலை கேட்ட நேரத்துல
அவங்க எப்படி துவா செஞ்சாங்கன்னு பாருங்க. துவாவை நாங்கள் ஓதுவோம். ரப்பி அவ்ஸிஅனி அன் அஷ்குர நிஅமதக அல்லதி அன்அம்த அலைய வஅலா வாலிதைய وأن أعمل صالحا ترضاه وأدخلني برحمتك في عبادك الصالحين. ربي أوزعني أن أشكر نعمتك التي أنعمت علي وعلى والدي وأن أعمل صالحا ترضاه وأدخلني برحمتك في عبادك الصالحين. இப்படி கேட்குறாங்க. ரப்பி என் இறைவனே, அவுஸிஅனி எனக்கு அருள் புரிவாயாக, எனக்கு அருள் புரிவாயாக. அன் அஷ்குர நிஅமதக அல்லதி அன்அம்த அலைய வஅலா வாலிதைய. அன் அஷ்குரண்டா நன்றி செலுத்துவதற்கு, நான் நன்றி செலுத்துவதற்கு. நிஅமதக உனது அருளுக்கு, உனது அருள். அல்லதி அன்அம்த அலைய நீ என் மீது செய்த அந்த அருள். வஅலா வாலிதைய எனது பெற்றோர் மீது நீ செய்த அருள். என் மீதும் எனக்கும் எனது பெற்றோருக்கும் செய்த அந்த அருள்களுக்கு உனக்கு நன்றியுள்ள ஒருவனாக இருப்பதற்கு எனக்கு அருள் புரிவாயாக. சுப்ஹானல்லாஹ். பாருங்க, அதாவது தங்களுக்கு செஞ்ச நியமத்துக்கு மட்டுமல்ல, பெற்றோருக்கு நீ செஞ்ச அருளுக்கும் நான் உனக்கு நன்றி உள்ளவனாக இருக்க வேண்டும். எவ்வளவு அற்புதமான துவான்னு பாருங்க. அதாவது பெற்றோர் சில நேரங்கள் என்ன செஞ்சிடலாம், அவங்களுக்கு நீ செஞ்ச அருள்கள்ல உனக்கு நன்றி செலுத்துவதில் அவங்க குறைவு செய்திருக்கலாம். அந்த குறையை நான் அடைக்க வேண்டும், அந்த குறையை நான் நிவர்த்தி செய்ய வேண்டும். அப்படியான பிள்ளைகளா இன்னைக்கு இருக்கிறாங்க? இன்னைக்கு இருக்கக்கூடிய பிள்ளைகள் அப்படிதான் இருக்கிறாங்களா? நினைச்சு பாருங்க. அதாவது பெற்றோர்களுக்கு அல்லாஹ் செய்த நியமத்துக்கு அவங்க நன்றி செய்வதில் குறைவு செய்திருந்தால் அதையும் நான் ஈடு செய்யக்கூடியவனாக நான் இருக்க வேண்டும் என்ற உணர்வோட என்று பிள்ளைகள் இருக்கிறாங்க. நினைச்சு பாருங்களேன், அப்படியான பிள்ளைகளாகவா நாங்க இருக்கிறோம் என்ற ஒரு முக்கியமான ஒரு கேள்வியா இல்லையா? அது எப்படி துவான்னு பாருங்க. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் என்ன பெரும் ஆட்சி பீடத்தில் இருந்து கொண்டு அவங்க கேட்கிறாங்க, நீ எனக்கு செய்த நியமத் அருள்களுக்கும் அதே போன்று என்ன இவங்களுக்கு வழங்கப்பட்ட அருள் என்பது சாதாரணமானதல்ல. சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துக்கு யாருக்கும் வழங்கப்படாத ஒரு ஆட்சி வழங்கப்பட்டவர் என்ன செய்றார், நீ எனக்கு செய்த அருள்களுக்கும் எனது பெற்றோருக்கு நீ செய்த அருள்களுக்கும் நான் உனக்கு நன்றி செலுத்த வேண்டும், உனக்கு நன்றி செலுத்த வேண்டும். அப்ப நன்றி என்பது என்ன? நன்றி என்பது நமது உள்ளத்தால் நாம் என்ன அந்த ரப்பை ஈமான் கொண்டு அவனை ஏற்றி உள்ளத்தால் அவனை நாம் நேசித்து உள்ளத்தால் செய்யக்கூடிய அனைத்து அந்த செயல்களும் உரிய முறையில் நிறைவேற்றி உடல் உறுப்புகளால் நாவினால் அனைத்தாலும் நாம் அல்லாஹ்வுக்கு நன்றி உள்ள ஒரு அடியானாக மாறுவது. எனவே எனக்கும் எனது பெற்றோரும் பெற்றோருக்கு செய்யக்கூடிய அருள் என்பது, பெற்றோருக்கு கிடைக்கக்கூடிய நியமத் என்பது அது பிள்ளைகளுக்கும் தான். அப்படிதானே? பெற்றோருக்கு ஒன்று கிடைச்சா அதன் மூலம் அதை அனுபவிக்கிறது யாரு தான்? பிள்ளைகள் தான் அனுபவிக்கிறாங்க. பெற்றோர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய நியமத்தின் மூலம் அதன் மூலம் பயன்பெறக்கூடியவங்க பிள்ளைகள் அதிகமா. அந்த பிள்ளைகள் என்ன செய்ய வேண்டும்? அதுக்கு நன்றி செலுத்த வேண்டும், அதுக்கும் சேர்த்து நன்றி செலுத்த வேண்டும், நன்றி உள்ளவர்களாக மாற வேண்டும். அடுத்து பாருங்க, வான் அமல சாலிஹன் தருதா, வான் அமல சாலிஹன் தருதா. அதாவது நீ பொருந்திக் கொள்ளக்கூடிய நல்ல அமலை நான் செய்ய வேண்டும். நீ பொருந்திக் கொள்ளக்கூடிய விதத்தில் நான் நல்ல அமல்களை செய்ய வேண்டும். அப்ப நாங்க விரும்பியபடி செய்யறதல்ல, நாங்க எப்படி செஞ்சாலும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான்றது அப்படி இல்லை. அவன் நாங்க எப்படி செய்தால் அவன் பொருந்திக் கொள்வான் அப்படி நாங்க செய்யணும். அப்ப சுன்னாவுக்கு ஏற்ப சுன்னாவின் வழியில் விதத்துகளை விட்டு விலகியவர்களாக இஹ்லாஸோடு நாம் செய்ய வேண்டும். அப்பதான் அந்த அமல் அல்லாஹ்விடத்தில் பொருந்திக் கொள்ளப்படும், ஏற்றுக்கொள்ளப்படும். அந்த இபாதத்துல அல்லாஹ்வுடைய தூதருடைய முன்மாதிரியை நாம் ஏற்று இஹ்லாஸாக உள்ள தூய்மையோடு செய்யும் போதுதான் அந்த அமல் அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்படும். எனவே நீ பொருந்திக் கொள்ளக்கூடிய விதத்தில் நான் என்ன செய்யணும்? நான் அமல்களை செய்ய வேண்டும். அப்படியான அமல்களை செய்வதற்கு எனக்கு அருள் புரிவாயாக. அமல்கள் மட்டுமல்ல முக்கியம், அந்த செய்யற அமலை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளணும். அதுதான் மிகப்பெரிய விஷயம். ஒருத்தன் காலம் முழுக்க அமல் செஞ்சாலும் வேலை அல்லாஹ் எடுத்து அதை ஏற்றுக்கொள்ளப்படலை. அப்படிதான் இப்ப சிலவங்களை பாத்தீங்கன்னா அவங்க இபாதத்துல மூழ்கித்தான் போயிருக்கலாம், ஆனா ஷிர்க செய்யறான், ஷிர்கில் ஈடுபடுறான், அந்த செய்யற இபாதத்துல பிதஅத் இருக்கிறது. அப்ப எப்படி ஏற்றுக்கொள்ளப்படும்? இபாதத் என்றால் அவன்கிட்ட ஷிர்க் என்பது அவன்கிட்ட இருக்கக்கூடாது, பிதஅத் என்பது அந்த அமல்ல கலந்து விடக்கூடாது. அப்படி இருந்தாலும் அந்த அமல் அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்படும். அடுத்து பாருங்க, அவங்க கேட்கிறாங்க, அதுஹில்னி பிரஹ்மதிக ஃபீ இபாதிக ஸாலிஹீன். உனது அருளை கொண்டு, உனது அருளின் மூலம் உனது சாலிஹான அடியார்களில் என்னை நுழைவித்து விடுவாயாக. அப்ப சும்மா எல்லாம் சாலிஹான அடியார்கள் நுழையலாது.
சாலிஹான அடியார்களோடு சேர்வது என்பது உனது ரஹ்மத்தை கொண்டு, உனது ரஹ்மத்தின் மூலம் என்னை நுழைவிப்பாயா, உனது சாலிஹான அடியார்களில் என்னை நுழைவிப்பாயா. பாருங்க, எவ்வளவு பெரிய ஆட்சியில் இருந்தாலும் இதெல்லாம் ஒரு அடியானுக்கு தேவை. இதெல்லாம் நாம் வெற்றி பெற முடியாது உனது சாலிஹான அடியார்களோடு. எவ்வளவு பணிவை வெளிப்படுத்துறாங்க பாருங்க. எவ்வளவு பெரும் ஆட்சி வழங்கப்பட்டவர் தனது பணிவை எப்படியெல்லாம் துவாவில் வெளிப்படுத்துறார். இது மிக முக்கியமான ஒரு பகுதி. அப்ப இந்த தர்பியத்தை நாங்க நபிமாவுடைய துவாவில் நாங்க பார்க்கிறோம். வத்ஹில்னி பிரஹ்மதிக ஃபீ இபாதிக ஸாலிஹீன். அப்ப உனது ரஹ்மத்தை கொண்டு என்னை உன்னுடைய நல்லடியார்கள் சேர்த்தருள்வாயாக. அப்ப இது 36வது துவா. அடுத்து நாங்கள் 37வது துவாவுக்கு வரும். இந்த துவா மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்ட ஒரு துவா. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன செய்யறாங்க, ஓங்கி குத்துறாங்க. ஓங்கி குத்துற என்ன செஞ்சிடாரு, ஆல் அவுட். ஆள் அவுட் ஆகிறார், கொல்லப்படுறார். மூசா அலைஹிஸ்ஸலாம் அதை எதிர்பார்க்கவே இல்லை. மூசா அலைஹிஸ்ஸலாம் அதை என்ன செய்யல, எதிர்பார்க்கல. என்ன செய்யறாங்க, அவங்க தனது பாதிக்கப்பட்ட பனு இஸ்ரவேலர்கள் ஒருவருக்கு உதவுவதற்காக போய் என்ன செய்யறாங்க, அந்த கிபுத் இனத்தை சேர்ந்த ஒருவன் அடர்ந்தேறுகின்ற போது இவர் போய் உதவி செய்கிறாரு. ஓங்கி ஒரு குத்துறாரு. அவருடைய கதை முடியுது. என்ன உடனே என்ன செய்யறாங்க, அப்ப இந்த இடத்துல என்னது, அவங்க கொல்லக்கூடிய நோக்கம் அல்ல. ஏன்னா ஒரு சாதாரண ஒரு குத்துல ஒரு மரணிக்க மாட்டான். அது நடந்துச்சு. எனவே அப்ப இந்த இடத்துல அவங்க கேட்ட துவா தான், ரப்பி இன்னி ظلمت நஃப்ஸி ஃபக்ஃபிர்லி. அது வரைக்கும் தான் துவா. அதுக்கு அடுத்து உள்ள துவா இல்லை. ஃபகஃபர லஹு இன்னஹு வல் கஃபூருர் ரஹீம் என்பது துவால வர பகுதி இது மட்டும் தான். என்ன, ரப்பி இன்னி ظلمت நஃப்ஸி ஃபக்ஃபிர்லி. இவ்வளவுதான் நாம் கேட்கலாம். ரப்பி இன்னி ظلمت நஃப்ஸி ஃபக்ஃபிர்லி. சொல்லுங்க, ரப்பி இன்னி ظلمت நஃப்ஸி ஃபக்ஃபிர்லி. ரப்பி இன்னி ظلمت நஃப்ஸி ஃபக்ஃபிர்லி. என் இறைவனே, ظلمت நஃப்ஸி, நான் எனக்கே எனது ஆத்மாவுக்கே நான் அநியாயம் செய்து விட்டேன். எனவே ஃபக்ஃபிர்லி, என்னை மன்னிப்பாயா. அதாவது ஒருவன் எவ்வளவு பெரிய ஒரு பாவத்தை செய்தாலும் அவன் உடனே ரப்பின் பால் திரும்ப வேண்டும் என்பதுதான். எவ்வளவு பெரிய ஒரு தவறு, ஒரு பாவம் நிகழ்ந்து விட்டாலும் அவன் என்ன செய்யணும், அல்லாஹ்வின் பால் உடனே அவன் திரும்ப வேண்டும். அதுதான் நாங்கள் இந்த துஆல படிக்கணும். ரப்பி இன்னி ظلمت நஃப்ஸி ஃபக்ஃபிர்லி. அது பாருங்க, அடுத்து ஃபகஃபரஹு, அல்லாஹ் அவரை மன்னித்தான். அல்லாஹ் அவரை மன்னித்தான். இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம், நிச்சயமாக அவன் மன்னிப்பவனாக அருள் புரிவனாக இருக்கிறான். பாருங்க, அல்லாஹ்வுடைய அருளில் நாம் நம்பிக்கை வைத்து நாங்கள் எவ்வளவு பெரிய ஒரு தவறை செய்து விட்டாலும் ஷைத்தான் சொல்லுவான், உனக்கு தவறா, இந்த தவறு அல்லாஹ் மன்னிக்க மாட்டான், உனக்கு இந்த தவறுக்கு மன்னிப்பு கிடையாது, நீ இன்னும் பாவத்தில் விழுந்து எப்படி அந்த தௌபாவுடைய வாசலை விட்டு அடைக்க தான் அவன் முயற்சி செய்வான். பாருங்க, இந்த இடத்தில் நமக்கு மிக முக்கியமான ஒரு துவாவாக இந்த துவா இருக்கிறது. ரப்பி இன்னி ظلمت நஃப்ஸி ஃபக்ஃபிர்லி. எளிதாக நாங்கள் மன்னம் விட்டுக் கொள்ளலாம். ரப்பி இன்னி ظلمت நஃப்ஸி ஃபக்ஃபிர்லி என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்ட துவாவாக இந்த துவா இருக்கிறது. எனவே அடுத்ததாக நாங்கள் பார்ப்போம். இதில் நாங்கள் அடுத்ததாக பார்க்க போகக்கூடிய துவா எத்தனாவது, 38வது துவா. 38வது துவா நீங்கள் எடுத்தீங்கன்னா இது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க கேட்ட துவா. இது இப்படியான ஒரு நெருக்கடியான சூழல் வரும்போது நாம் கேட்கலாம், ரப்பி நஜ்ஜினி மினல் கௌமில் ظالمين. ரப்பி நஜ்ஜினி மினல் கௌமில் ظالمين. ரப்பி, என் இறைவனே, அநியாயக்கார கூட்டத்திடமிருந்து என்னை காப்பாயாக. இது நாங்கள் ஒரு உதாரணமாக நாங்கள் நெருக்கடியில் மாட்டிட்டோம், அநியாயக்காரர்கள் மத்தியில் நாங்கள் சிக்கி விட்டோம், அல்லது அநியாயக்காரர்கள் மத்தியில் வாழுகிறோம், அந்த சூழ்ச்சிகளுக்கு மத்தியில் வாழ்கிறோம், நாங்கள் இந்த துவாவை கேட்கலாம். ரப்பி நஜ்ஜினி மினல் கௌமில் ظالمين. எப்படிதானே, இன்று முஸ்லீம்கள் நிறைய நெருக்கடியான சூழல் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. இந்த துவாவை கேட்கலாம். ரப்பி, என் இறைவனே, நஜ்ஜினி, என்னை காப்பாயாக, மினல் கௌமில் ظالمين, அநியாயக்கார அந்த கூட்டத்தாரிடமிருந்து என்னை காப்பாயாக என்று. அப்ப எவ்வளவு மூசா அலைஹிஸ்ஸலாம் அந்த என்ன செய்ய, எவ்வளவு எதிர்ப்புகள் அவங்க சந்தித்திருப்பாங்கன்றதை நீங்க கொஞ்சம் நினைச்சு பாருங்க. ரப்பி நஜ்ஜினி மினல் கௌமில் ظالمين என்று கேட்டாங்க என்பதை பார்க்கிறோம். சரி, அடுத்து நாங்கள் வரும் 39வது துவா. 39வது துவா நீங்க எடுத்தீங்கன்னா இது மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்ட ஒரு அழகான துவா. இது அவர்கள் என்ன செய்யறாங்க, அவர்கள் எகிப்தை விட்டு அவங்க வெளியாகி மதியனுக்கு ஒரு தன்னந்தனியாக அவங்க யாரும் அவங்களுக்கு ஒரு ஆதரவற்ற நிலை, யாரும் அவங்களுக்கு அறிமுகமானவங்க இல்லை. அப்படியான ஒரு நிலையில ஒரு பிரயாணியாக ஒரு நீண்ட ஒரு பயணத்தோட களைப்புல அவர்கள் அந்த 2 பெண்களுக்கு தண்ணீரை எடுத்து கொடுத்து உதவி செய்து விட்டு அவங்கள்ட்ட கூட எந்த உதவியும் அவங்க கேட்காம அவங்க நிழலின் பால் ஒதுங்கும் போது இப்படி கேட்கலாம். எப்படி, ரப்பி இன்னி லிமா அன்ஸல்த இலைய மின் கைரின் ஃபகீர். ரப்பி இன்னி
லிமா அன்சல்த இலைய மின் கைரின் ஃபகீர். இந்த துவாக்கள்ல வார்த்தையோட நீங்க எடுத்தீங்க, அவன் நம்பி அங்க அந்த அந்த அவனோட நம்பிக்கை அல்லாஹ் மீது அவன் கொண்ட அந்த உறுதி, அதான் மிக முக்கியமாக கவனிக்கப்படும். அதாவது பாருங்க, ஒரு அறிமுகம் இல்லாத ஒரு ஊருக்கு போய் உதவி செஞ்சுட்டு அவங்கள்ட்ட என்ன செய்யலாம், அவங்க உதவி கேட்கல. இப்படிதான் அதிகம் அறிமுகம் இல்லாத ஒரு ஊருக்கு வந்திருக்கு, எனக்கு ஏதாவது உதவி செய்ய அப்படிலாம் அவர் கேட்கல. அவர் என்ன செய்யறாரு, ரப்பிடம் கேட்கிறார். எனது ரப்பே, என் இறைவனே, இன்னி நிச்சயமாக நான் லிமா அன்சல்த இலைய, நீ அருளும் அந்த ஹைர் மின் ஹைரின், நீ அருளும் நல்லவற்றின் பால், ஃபகீர் நிச்சயமாக நான் தேவை உள்ளவனாக இருக்கிறேன். அப்ப நீ எந்த ஹைர, எந்த நன்மையை நீ அருளுகிறாயோ அந்த நன்மையின் பால் நான் தேவையுடையவன். ரப்பி இன்னி லிமா அன்சல்த இலைய மின் ஹைரின் ஃபகீர். அப்போ நாங்கள் எப்போதும் நமது ஃபக்கரை அல்லாவிடம் சொல்லக்கூடியவர்களாக. ஆனால் இன்றைக்கு கவலை என்னடா, மனிதன் தவனது ஏழ்மைய கஷ்டத்தெல்லாம் மற்ற மனிதன்ட்ட போய் சொல்றான், ஆனால் ரப்பிட்ட சொல்ல தயாரில்லை. அப்படிதானே நாங்கள் பார்க்குற நிறைய பேரை பார்த்தீங்கன்னா, அடுத்தவன்ட்ட போய் தனது கஷ்டங்களை நஷ்டங்களை எல்லாம் சொல்றான். ஆனா ரப்பிடத்துல கையேந்தி சொல்றானா, தனது கஷ்டத்தை ரப்பிடத்துல முன்வைக்கிறானா என்றா இல்லை. அதில் அவனுக்கு நம்பிக்கை இல்லை. அல்லாஹ் பாதுகாக்கணும். அவனுக்கு என்ன நம்பிக்கை இல்லை என்ற நிலை. அதனால என்ன செய்யறது, அவன் துவா ரப்பிடத்துல கேட்கறது கிடையாது, அடுத்தவன்ட்ட தான் போய் கையேந்துறது, தனது கவலையை சொல்றது, கஷ்டத்தை சொல்றது. பாருங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவ்வளவு தேவையுடைய நிலையில் இருந்தும் அவங்க யார்கிட்ட, அந்த மக்கள்கிட்ட உதவி கேட்கல. அவங்க என்ன செய்யறாங்க, ரப்பை முன்னோக்குகிறார்கள். அப்ப பாத்தீங்கன்னா இந்த துவாவுக்கு அடுத்து என்னதான், அந்த 2 பெண்களில் ஒருவர் வந்தார். அங்க ஃபஜாஅத்துன்னு வருது, உடனே அல்லாஹ்விடத்தில் துவா ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. அந்த 2 பெண்களில் ஒருவர் வந்து, எனது தந்தை உங்களை அழைக்கிறார், உங்களுக்கு கூலி வழங்குவதற்காக. சுப்ஹானல்லாஹ். உள்ளங்கள் எல்லாம் ரப்புடைய அந்த விரல்களுக்கு மத்தியில் இருக்கின்ற அவன் நாடியவர் அதை திருப்பக்கூடியவன். அப்ப தொடர்பு நாங்கள் ரப்போடு ஏற்படுத்தேன். அவன் தான் உள்ளங்களை என்ன செய்யக்கூடியவன், கட்டுப்படுத்தக்கூடியவன். அந்த நம்பிக்கை முக்கியமானது. துவாவுடைய வார்த்தைகளோட சேர்த்து அந்த நபிமார்கள் எந்த ஒரு நம்பிக்கையில் என்ன பின்னல் அந்த துவாவை செஞ்சாங்க அப்படின்றது மிக முக்கியமான ஒரு பகுதி. ரப்பி இன்னி லிமா அன்சல்த இலைய மின் கைரின் ஃபகீர் என்று துவா செய்தார்கள். பாருங்க, அப்படி நான் ஒரு கஷ்டமான நெருக்கடியான நேரத்தில் நாங்கள் ரப்பின் பால் தேவையுடையவர்களாக திரும்புவது அல்லாஹ் மிகவும் விரும்புகிறான். அல்லாஹ் ஒருவனுக்கு வாழ்க்கையில கஷ்டத்தை கொடுக்கிறான் எதுக்கென்றால், அவன் ரப்பின் பால் திரும்ப வேண்டும், ரப்பின் பால் முழுமையாக நம்பிக்கை வைத்து அவன் ரப்பிடம் கையேந்த வேண்டும் என்பதைத்தான் அல்லாஹ் விரும்புகிறான். அந்த அந்த அல்லாஹ் சொல்றான், யா அய்யுஹன்னாஸ் அன்துமுல் ஃபுகராஉ இலல்லாஹ், மனிதர்கள் நீங்கள் அல்லாஹ்வின் பால் தேவையுடையவர்கள். நாங்கள் அல்லாஹ்வின் பால் உண்மையில் தேவையுடையவர்கள் என்பதை வெளிப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். நாம் தேவையுடையவர்கள், உனது அருளின் பால் தேவையுடையவர்கள். அப்படிதான். இப்ப அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் வந்து பார்த்தாங்க, தங்கத்தால் ஒரு வெட்டுக்கிளி என்ன செய்யுது, வந்து விழுது, உடனே எடுக்கிறாங்க அந்த வெட்டுக்கிளியை, தங்கத்தாலானது. அப்ப அல்லாஹ் கேட்கிறான், ஐயூபே, உமக்கு எவ்வளவு அருள் செல்வத்தை தந்திருக்கிறேன், அதை நீங்க எடுக்க வேணும் அப்படின்னு கேட்கும்போது, அல்லாஹ் உனது பரக்கத்தின் பால் நான் தேவையுடையவன், உனது பரக்கத்தின் பால், நீ வழங்கக்கூடிய அருளின் பால் நான் தேவையுடையவனாக இருக்கிறேன் அப்படிதான் சொல்றாங்க. சுப்ஹானல்லாஹ். அப்ப எனவே ரப்பி இன்னி லிமா அன்சல்த இலைய மின் கைரின் ஃபகீர், இது 39வது துவா. அடுத்து 40வது துவாவுக்கு நாங்கள் வருவோம். இது மிக அற்புதமான துவா. ஒருவர் 40 வயதை அடைந்து விட்டால், 40 வயது என்பது வாழ்க்கையில் ஒரு மிக முக்கியமான கட்டம். அந்த அந்த நிலை அடைகின்ற போது ஒரு முதிர்ச்சி, ஒரு அனுபவ முதிர்ச்சி ஒருவர் கிடைக்கக்கூடிய வயது தான் 40வது வயது. இந்த துவாவுடைய நாங்கள் தொடரில் பார்த்தாலும் 40 என்ற எண்ணில் இந்த துவா இடம்பெறுவதை பார்க்கிறோம். 40வது வயதில் ஒருவர் இப்படி கேட்பார் என்று குர்ஆன்ல நீங்க பார்க்கலாம். குர்ஆன்ல அல்லாஹு தஆலா என்ன செய்றான், சூரத்துல் அஹ்காஃபில் சொல்கிறான், இந்த வசனத்துடைய எண் கீழ் வரைக்கும். அப்ப எனவே இதுல நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னா, ரப்பி, எனது இந்த துவாவை நாங்கள் ஓதுவோம், ரப்பி அவுஸிஅனி. நாங்கள் ஆரம்பத்தில் பார்த்த அந்த சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துடைய துவா மாதிரி ஒரு பகுதி வரும், கடைசி பகுதியில் மட்டும் ஒரு மாற்றம் வரும். ரப்பி அவுஸிஅனி அன் அஷ்குர நிஅமதக அல்லதி அன்அம்த அலைய வஅலா வாலிதைய وأن أعمل صالحا ترضاه وأصلح لي في ذريتي إني تبت إليك وإني من المسلمين وأصلح لي في ذريتي إني تبت إليك وإني من المسلمين என்ற இந்த துவா. அப்ப இதில் நீங்க எடுத்தீங்கன்னா, அதே மாதிரி எனது ரப்பே, எனக்கு நீ அருள் புரிவாயாக, நீ எனக்கு செய்த அருளுக்கும் எனது பெற்றோருக்கு செய்த அருளுக்கும் உனக்கு நன்றி செலுத்துவதற்கு, அதே போன்று நீ பொருந்திக் கொள்ளக்கூடிய சாலிகான அமல்களை செய்வதற்கு, நீ எவ்வாறு செய்தால் பொருந்திக் கொள்ள அப்படி அமல் செய்வதற்கு. அதே போன்று இதில் முக்கியமானது என்ன, அதுக்கு புறவார பாதி முக்கியமானது, வாஸ்லிஹ் லீ ஃபீ துர்ரியத்தி, எனது சந்ததியை நீ எனக்காக சீராக்குவாயாக. அறிஞர்கள்ட்ட வந்து சிலவங்க முறையிடும் போது
எனது பிள்ளைகள் சரியா நடக்கிறாங்களா, எனது பிள்ளைகள் மோசமா நடக்கிறாங்க, தவறா நடக்கிறாங்கன்னு சொல்லும்போது இந்த துவாவை தான் சொல்றாங்க. இந்த துவாவை கேளுங்கன்றாங்க. இதுல என்ன வருது? வாஸ்லிஹ் லி ஃபீ துர்ரியத்தி, எனது சந்ததியை நீ எனக்காக சீராக்கி தருவாயா, சீராக்குவாயா. இன்னி துப்து இலைக்க வ இன்னி மினல் முஸ்லிமீன், நிச்சயமாக நான் உன் பக்கமே திரும்புகிறேன், திரும்பி விட்டேன். வ இன்னி மினல் முஸ்லிமீன், அன்றையும் நான் முஸ்லிம்கள் நின்றும் உள்ளவனாக நான் இருக்கிறேன். அப்ப என்று இந்த துவா வருகிறது. அப்ப இந்த துவா நீங்க எடுத்தீங்கன்னா கடைசியில் வரக்கூடிய 3 பாதி அந்த ஆரம்பத்தில் அந்த துவால அதுல இருக்கல. இதுல பாத்தீங்கன்னா வரக்கூடிய விஷயங்கள் பாருங்க. முதலாவது விஷயம், நான் எனக்கும் எனது பெற்றோருக்கு நீ செய்த அருளுக்கு நான் நன்றி உள்ளவராக இருக்க வேண்டும். அதாவது நீ எவ்வாறு நான் அமல் செய்தால் பொருந்திக் கொள்வாய், நான் அவ்வாறு அமல் செய்ய வேண்டும். அதே போன்று எனது சந்ததிகள் நீ எனக்காக சீராக்குவாயாக. நான் உன்பால் தௌபா செய்து மீண்டு விட்டேன். நான் முஸ்லீம்கள் என்று உனக்கு கட்டுப்பட்ட ஒரு முஸ்லீம்கள் என்று உள்ள ஒருவன். அப்ப என்ன, 40வது வயதில் தௌபா புதுப்பிக்கப்பட வேண்டும் என்பதுதான். அறிஞர்கள் சொல்வார்கள், ஒருவனுடைய 40வது வயதில் தௌபா என்பது புதுப்பிக்கப்பட வேண்டும் என்று சொல்லுவாங்க. ஏன்? இன்னி துப்து இலைக். இது 40 வயதை அடையாதவங்க இந்த துவாவை கேட்க முடியாதுன்னா கேட்கலாம். ஆனா 40 வயது அடைந்தவங்க இந்த துவாவுக்கு கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் என்பதுதான். அவங்க ஒரு கூடுதலான ஒரு முக்கியமான ஒரு கவனத்தை இந்த துவாவில் செலுத்த வேண்டும் அப்படி என்பதை அறிஞர்கள் விளக்குவார்கள். இந்த துவா ஒரு மிக முக்கியமான ஒரு சிறந்த துவா. ஏன்னா நிறைய விஷயங்கள் உள்ளடக்கி இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான துவா. ரப்பி அவ்ஸினி அன் அஷ்குர நிஅமதக அல்லதி அன்அம்த அலைய வ அலா வாலிதைய வ அன் அஅமல ஸாலிஹன் தர்தாஹு வ அஸ்லிஹ் லி ஃபீ துர்ரியத்தி இன்னி துப்து இலைக்க வ இன்னி மினல் முஸ்லிமீன். அடுத்ததான பாவம் 41வது துவா. இந்த துவா பொறுத்தவரையில அதாவது இது நாங்க குர்ஆன்ல இந்த துவாவை நாங்க சூரத்துல் ஹஷ்ர் நினைக்கிறேன், அதுல வரக்கூடிய துவா, ரப்பனா இக்ஃபிர் லனா வ லி இக்வானினா அல்லதீன சபகூனா பில் ஈமான் வ லா தஜ்அல் ஃபீ குலூபினா. அதாவது 59வது அத்தியாயத்துடைய 10வது வசனம். 59வது அத்தியாயத்துடைய இதுக்கு முந்தி நாங்க பார்த்து 46வது அத்தியாயத்துடைய 15வது வசனம் சூரத்துல் அஹ்காஃப், 46வது அத்தியாயத்துடைய 15வது வசனம். இந்த துவா நீங்க எடுத்தீங்கன்னா 59வது அத்தியாயத்தின் 10வது வசனம். அப்ப இது இந்த துவா நாங்க ஓதுவோம். நான் பெரும்பாலும் நீங்க எடுத்தீங்கன்னா எங்களோட ஊர்களை ஹுத்பாக்களை கூட அதிகம் இந்த துவாவை கேட்கறது நாங்க பார்ப்போம். ரப்பனா இக்ஃபிர் லனா வ லி இக்வானினா அல்லதீன சபகூனா பில் ஈமான் வ லா தஜ்அல் ஃபீ குலூபினா غلا للذين آمنوا ربنا إنك رؤوف رحيم. திரும்ப சொல்லுங்க. ربنا اغفر لنا ولإخواننا الذين سبقونا بالإيمان ولا تجعل في قلوبنا غلا للذين آمنوا ربنا إنك رؤوف رحيم. இந்த துஆவை பொறுத்தவரை நீங்க எடுத்தீங்கன்னா அல்லாஹ் தஆலா முஹாஜிர்கள் அன்சாரிகள் அவர்களை சொல்லிவிட்டு அதற்கு பின்னால் வந்தவர்கள் இப்படி துஆ செய்வார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அப்ப எனவே உண்மையில் சஹாபாக்களை திட்டக்கூடியவர்கள், சஹாபாக்களை ஏசக்கூடியவர்கள், அவர்கள் உண்மையில் இந்த பட்டியல்ல வரமாட்டாங்க, இந்த இந்த சிறப்புல வரமாட்டாங்க. ஏன்? அல்லாஹ் சொல்றான், அவங்களுக்கு பின்னால வந்தவங்க இப்படி துஆ செய்வாங்கன்னு தான் அல்லாஹ் சொல்றான். அவங்கள ஏச மாட்டாங்க, அவங்கள திட்ட மாட்டாங்க. அவங்கள ஏசக்கூடியவங்க திட்டக்கூடியவங்க எதுல, எந்த லிஸ்ட்லையும் கிடையாது. அவன் முஹாஜிர்லையும் கிடையாது, அன்சார்லையும் கிடையாது, அதுக்கு பின்னால வந்தவங்களையும் கிடையாது. பாக்குறோமா இல்ல? ஷியாக்கள் என்ன செய்யறான்? இரவு பகலா சஹாபாக்களை ஏசிக்கொண்டும் திட்டிக் கொண்டும் இருக்கிறான், சபித்துக் கொண்டும் இருக்கிறான். பாருங்க எவ்வளவு தெளிவா இந்த வசனம். அப்ப அவர்கள் 3வது லிஸ்ட்லயும் வரமாட்டாங்க. நாங்க முஹாஜிர் நாங்க கிடையாது, அடுத்து அன்சாரிகள், அடுத்து நாங்க 3வது பின்னால வந்தவங்க தான் நாங்க. இதுல நாங்க சேரணுமா இல்லையா? அப்ப இது என்ன? ரப்பனா, எமது ரப்பே, எங்கள் இறைவனே, இக்ஃபிர் லனா, எம்மை மன்னிப்பாயாக, வ லி இக்வானினா அல்லதீன சபகூனா பில் ஈமான், அதாவது ஈமானோடு முன் சென்று விட்ட, முந்திவிட்ட எமது சகோதரர்களையும் மன்னிப்பாயா. இஹ்வான் பாருங்க, அதாவது அந்த ஈமானிய சகோதரத்துவம் எவ்வளவு பலமானது என்பதை பாருங்க. அந்த ஈமானிய சகோதரத்துவம் என்பது அது 1000 இல்ல 10,000 வருடங்கள் கடந்திருந்தாலும் ஈமான் என்ன செய்யும்? சகோதரத்துவத்தால் இணைக்கும். சுப்ஹானல்லாஹ். என்ன செய்யும்? ஈமான் சகோதரத்துவத்தால் இணைக்கும். அது எங்க? ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திலிருந்து கடைசி வரை ஈமான் சகோதரத்துவத்தால் இணைக்கும். அவ்வளவு பலமானது ஈமான், இந்த ஈமானிய சகோதரத்துவம். நாங்க கேட்கக்கூடிய இந்த துவா எடுத்தீங்கன்னா, இப்ப நாங்க இந்த துவாவை கேட்கும் போது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் வரை யாரெல்லாம் ஈமானோடு மரணித்தார்களோ அவர்கள் அனைவருக்கும் இந்த துவா கிடைக்கும். ஈமானோடு இந்த துவா நாங்க எப்படி கேட்கிறோம்? வ லி இக்வானினா அல்லதீன சபகூனா பில் ஈமான், ஈமானோடு என்ன முந்திவிட்ட எமது சகோதரர்களுக்காக. இந்த இங்க சொல்லக்கூடிய சகோதரத்துவம் என்ன? ஈமானிய சகோதரத்துவம். என்ன சகோதரத்துவம்? ஈமானிய சகோதரத்துவம். நாங்க பார்க்கிறோம், அல்லாஹ் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து சொல்றான், கால யா நூஹ் இன்னஹு லைஸ மின் அஹ்லி, அவர் தனது மகன் என்றார். இவர் எனது மகன் என்று சொல்லும் போது அல்லாஹ் சொல்றான், நூஹே,
அவர் உனது குடும்பத்தை சார்ந்தவன் அல்ல. பாத்தீங்களா? அதாவது அல்லாஹ் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய மகனை பார்த்து இப்படி சொல்ற, மகனுடைய விஷயத்துல இவர் உமது குடும்பத்தை சார்ந்தவன் அல்ல. ஏன்? ஈமான் இல்லை. அங்க ஈமான் இல்லாத காரணத்தால். ஈமான் இருந்தா அது இணைக்கும். அது எவ்வளவு காலமாக இருந்தாலும் அந்த ஈமான் சகோதரத்துவத்தால் இணைக்கும். அதனால நல்லா சொல்றாங்க குர்ஆன்ல, இன்னமல் முஃமினூன இஹ்வா, நிச்சயமாக மூமின்கள் சகோதரர்கள். மூமின்கள் சகோதரர்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, அல் முஸ்லிமு அஹுல் முஸ்லிம், ஒரு முஸ்லிம் இந்த ஒரு முஸ்லிமுக்கு சகோதரன் ஆவான் என்று சொல்கிறார்கள். பாத்தீங்களா? இந்த ஈமானிய சகோதரத்துவம் எவ்வளவு பலமானது, எவ்வளவு பலமிக்கது. சுப்ஹானல்லாஹ். எனவே ஈமானுடன் முந்தி சென்ற எமது சகோதரர்கள் இஹ்வான், எமது சகோதரர்களுக்கும் நீ மன்னிப்பை அருள்வாயாக. அதே போன்று வலா தஜ்அல் ஃபீ குலூபினா, எமது உள்ளங்களில் நீ ஆக்கி விடாதே கில், குரோதத்தை. யாருடைய விஷயத்தில்? இல்லதீன ஆமனு, மூமின்கள் விஷயத்தில் நமது உள்ளத்தில் எந்த ஒரு குரோதம் இருக்கக்கூடாது. நாங்கள் இரவுல தூங்க போறோமா, தூங்க போகும்போது ஃப்ரீயா போவேன். உள்ளத்துல எந்த ஒரு முஸ்லீமை பற்றியும் தவறான எண்ணம் இருக்கக்கூடாது. நாங்கள் இரவுல தூங்க போறோமா, தூங்க போகும்போது எந்த ஒரு முஸ்லீமை பற்றியும் எந்த ஒரு தப்பான அபிப்பிராயமும் ஒரு தவறான எண்ணம் நமக்குள்ள இருக்கக்கூடாது. அவ்வளவு நம்ம உள்ளம் அவ்வளவு ஃப்ரீயா இருக்கேன், தூய்மையா இருக்கேன். யாரை பற்றியும் எந்த ஒரு தவறான எண்ணமோ ஒரு குரோதமோ எதுவும் இருக்கக்கூடாது. அவைகள்லாம் நாங்கள் தூக்கி எறிந்து விட வேண்டும். என்ன செய்யும்? அது நமக்கு ஆபத்து. அது உள நோய்கள். அது இன்னும் நமக்கு அது நோயையும் ஒரு நிம்மதியற்ற தன்மையை தான் உருவாக்கும். கில், குரோதம் என்பது வரக்கூடாது. ஒரு மூமினுடைய விஷயத்தில் அப்படியான எண்ணங்கள் வரக்கூடாது. அப்ப நாங்க நமது உள்ளங்களை இந்த விஷயத்தில் மிக தூய்மையாக வைத்துக்கணும். அதிலும் குறிப்பாக யாருடைய விஷயம்? அல்லாஹ்வுடைய அடியார்கள், உலமாக்கள், இமாம்கள், நல்லவர்கள், அவங்களோட விஷயத்துல வரலாமா? இன்னைக்கு நிறைய பேரை பார்த்தீங்கன்னா எடுப்புல என்ன செய்கிறார்கள்? உலமாக்களை ஏசுகிறார்கள், விமர்சிக்கிறார்கள், திட்டுகிறார்கள். அவங்களுக்கு இன்றைய சமூக வலைத்தளங்கள் யாருக்கும் எழுதலாம் என்ற அமைப்பில் திட்டி தீர்க்கிறார்கள், எழுதுகிறார்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இவர்களுடைய நிலை என்ன? உண்மையில் அதற்கு தகுதியானவர்களாக இருக்கிறாங்களா? அப்படி மக்களுக்கு மத்தியில் ஒரு சமூக வலைதளங்கள் இப்படி செய்யலாமா? இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம் நிறைய பேருடைய நிலை. இப்படியாக சிலர் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா அவங்களோட உள்ளத்துல குரோதங்கள் நிறைந்து, யாரை பற்றியும் ஒரு நல்லெண்ணம் கிடையாது, யாருடைய விஷயத்தில் ஒரு தப்பான எண்ணத்தோடு அப்படி வாழக்கூடியவர்கள். அல்லாஹ் பாதுகாக்கணும். இப்படியான உள்ளங்கள் மிக ஆபத்தானவை. ஏன்? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், நாளை மறுமையில் வெற்றியாளர் இல்லாமன் அத்தல்லாஹ பிகல்பின் சலீம், ஈடேற்றமான உள்ளத்தோடு வந்தவர் தான் வெற்றியாளர். ரசூலுல்லாஹ் எப்படி சொல்லுவாங்க? ரசூலுல்லாஹ் தனது தோழர்களை சந்திக்க வரும்போது ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, என்ன, எனது தோழர்களை பற்றி யாரும் எந்த ஒரு விஷயத்தையும் நீங்க என்கிட்ட சொல்லக்கூடாது, எந்த ஒரு தப்பான விஷயத்தையும் சொல்லக்கூடாது. எனது தோழர்கள் நான் ஒரு திறந்த உள்ளத்தோடு சந்திக்க விரும்புகிறேன். ரசூலுல்லாஹ் அதை விரும்பல. யாரும் தனது தோழர்களை பற்றி குறை சொல்வதை அல்லாஹ்வுடைய தூதர் விரும்பவில்லை. தனது தோழர்கள் ரசூலுல்லாஹ் ஒரு திறந்த மனதோடு சந்திக்க தான் விரும்பினான் என்றதை பார்க்கிறோம். சுப்ஹானல்லாஹ். எனவே இன்றைக்கு நாங்க பார்க்கிறோம், என்ன அளவு கண்டா ஒரு ஆளை கண்டே இருக்க மாட்டோம், ஆனா அவனை பத்தி தவறான எண்ணம், அவனோட பேசி இருக்க மாட்டோம், அவனோட பழகி இருக்க மாட்டோம், அவனை ஒரு முறை கூட சந்தித்து இருக்க மாட்டோம், ஆனா யாரோ ஒருத்தன் சொன்னதுக்காக அவனை பற்றி ஒரு தவறான எண்ணத்தை ஏற்படுத்தி கொண்டு நாங்கள் வாழ்ந்து கொண்டிருப்போம். அல்லாஹ் பாதுகாக்க. இந்த நிலைகள் நாங்கள் பார்க்கிறோமா இல்லையா? எனவே எமது உள்ளத்தில் யாரு மூமினுடைய விஷயத்தில் இன்னைக்கு நிறைய பேரை பார்த்தீங்கன்னா காஃபிரை புகழ்ந்து தள்ளுறான். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எப்படின்னா காஃபிரை புகழ்ந்து தள்ளுறான், காஃபிரை புகழ்ந்து எழுதுகிறான், காஃபிரை புகழ்ந்து தள்ளுகிறான். ஆனா மூமின்களை பற்றி, தனது சமுதாயத்தை பற்றி மிக கேவலமாக எழுதுகிறான். முஸ்லிம் சமுதாயத்தை பற்றி, முஸ்லிம்களை பற்றி மிக கேவலமாக பேசுகிறான், மிக கேவலமாக எழுதுகிறான். அவனும் அந்த சமூகத்தில் ஒருவன் என்பதை மறந்து சமூகத்தை காட்டி கொடுக்கக்கூடிய விதத்தில், சமூகத்தை இழிவுபடுத்தக்கூடிய விதத்தில் எழுதுகிறான். அவனோட பார்வையில எப்படி இருக்குது? காபிர்கள் உயர்வானவர்கள், மூமின்கள் எல்லாம் தாழ்ந்தவர்கள் என்ற ஒரு அப்படியான மனோநிலையில் சிலர் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. அல்லாஹ் பாதுகாக்க. ஆனா அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும் போது சொல்கிறான், ரசூலுல்லாஹின் சஹாபாக்களின் பற்றி சொல்லும் போது, அதாவது ருஹமா பைனஹும், அவர்கள் தங்களுக்கு மத்தியில் இரக்கத்தோடு இருப்பார்கள், அன்போடு இருப்பார்கள். ரசூலுல்லாஹோடு இருந்த சஹாபாக்களை பற்றி அல்லாஹ் சொல்லும் போது ருஹமா பைனஹும், தங்களுக்கு மத்தியில் அவ்வளவு அன்போடும் இரக்கத்தோடும் பாசத்தோடும் இருப்பார்கள். காஃபிர்களோடு அஷித்தா, கடுமையாக இருப்பார்கள். நீதிதான், அங்கே அக்கிரமம் அநியாயமே கிடையாது, நீதியாக செயல்படுவார்கள். குஃபரோடு கடுமையாகத்தான் இருந்தார்கள். ஆனா இன்றைக்கு பாத்தீங்கன்னா நிலை தலைகீழாக இருக்கிறது. என்ன? முஸ்லிம்களை பார்த்தா பேசுறதும், முஸ்லிம்களை இழிவாக எழுதுறதும், முஸ்லிம்களை தாழ்வுபடுத்துறதும், இப்படி பார்க்கிறோம். அப்ப இந்த துவாலையும் பாருங்க, இந்த துவா என்ன சொல்லுது? மோமின்கள் விஷயத்தில் நமது உள்ளத்தில் எந்த ஒரு குரோதத்தையும் ஏற்படுத்தி விடாதே, எந்த ஒரு குரோதத்தையும் பகையும் ஆக்கி விடாதே. ரப்பனா, எமது ரப்பே, இன்னக ரഊஃபுர் ரஹீம்,
பாருங்க இந்த துவால திரும்ப ரப்பனான்றது வந்து திரும்ப ரப்பனா அவர் ரப்பனா எங்கள் இறைவனை இன்னக ரഊஃபுர் ரஹீம், நிச்சயமாக நீ மிக்க இரக்கமுடையவன் கிருபை மிக்கவன், இன்னக ரഊஃபுர் ரஹீம். எனவே இது ஒரு அற்புதமான துஆ, நாங்கள் கேட்க வேண்டிய துவாக்களில். அப்ப எனவே ஈமானோடு மரணித்தவர்களுக்காக நாம் கேட்க வேண்டிய ஒரு துவாவாக இந்த துவா இருக்கிறது. அதே போன்று நாங்கள் மோமின்களுடைய விஷயத்தில் நமது உள்ளத்தில் எந்த ஒரு குரோதம் நமது உள்ளத்தில் ஏற்பட்டுவிடக் கூடாது என்ற அமைப்பிலே உள்ள ஒரு துவா. நான் இன்றைய பாடத்தை இதோட முடிச்சுக்கொள்ளும். சொன்ன ஒரு 2-3 துவாக்கள் தான் இருக்கிறது. நாளைய வகுப்பில் அதை ஒரு சிறிய பகுதியாக நமக்கு பார்த்துக் கொள்ளலாம். இன்றைய வகுப்பை நாம் இதோடு நிறைவு செய்து கொள்வோம். அல்லாஹ் உங்கள் அனைவர்களுக்கும் அருள் செய்ய போதுமானவன்.